தமிழ்நாடு எதிர்பார்த்திருந்த பரபரப்பான இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. தண்டனை வரைக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கு. 9 எதிரிகளுக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் கூட்டு பாலியல் பலாத்காரம் 376D மற்றும் தொடர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்ததுக்காக 376 2 ஆகிய மேஜர் பிரிவுகளில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. மற்றும் இதர சட்டப்பிரிவுகள் 10 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் என்று தனித்தனியாக வழங்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச தண்டனையாக 9 எதிரிகளுக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு நீதிமன்றத்தால். பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மொத்தமா பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 85 லட்சம் ரூபாய் நீதிமன்றம் காம்பன்சேஷன் அவார்ட் பண்ணியிருக்காங்க. இது வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு, வரவேற்கப்பட வேண்டிய தீர்ப்புங்கிறது தான் நான் பார்க்குறேன். 6 ஆண்டுகள் ஆகிவிட்டது அப்படிங்கிற ஒரு சின்ன குறை இருந்தாலும் கூட குற்றம் சாட்டப்பட்ட அனைவருமே குற்றவாளிகள் என்று முடிவு செய்யப்பட்டு அனைவருக்கும் இந்த அதிகபட்ச தண்டனை வழங்கப்பட்டு இருப்பதுங்கிறது குறிப்பிடத்தக்கது. இல்லைன்னா பொதுவாக வழக்குகளில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் கதவுக்கு அந்த பக்கம் தான் நின்னார், கேமராவை மட்டும்தான் ஹேண்டில் பண்ணார், ஃபோனை மட்டும்தான் வச்சுருந்தார், அதனால் அவருக்கு குறைச்ச தண்டனை கொடுத்தா போதும் அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் வரும். இதில் இந்த கூட்டு சதி, கூட்டு பாலியல் வல்லுறவு, மொத்த விஷயங்களை இவங்க அத்தனை பேரும் கூட்டாக செய்தார்கள் அப்படிங்கிறது சிபிஐ தரப்புலையும் நிரூபிக்கப்பட்டு கோர்ட் இந்த முடிவுக்கு வந்திருக்கு. அதனால் அந்த விதத்தில் உண்மையிலேயே நம்ம பாராட்டணும். 2019ஆம் ஆண்டு இந்த சம்பவம் வெளி உலகிற்கு வருகிற போது அப்போதைய ஆட்சியாளர்கள், குறிப்பாக அதிமுகவினுடைய ஆட்சி என்பது நடைபெற்று கொண்டிருந்தது. முழுமையாக இந்த வழக்கை மூடி மறைப்பதற்காக குற்றவாளிகளை பாதுகாப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக காவல்துறையும் அரசும் எடுத்தது. ஆனால் இதை தாண்டி போராட்டங்களை நடத்தினோம். அன்றைக்கு இருந்த எஸ்பி பாண்டியராஜன், அன்றைக்கு இருந்த காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் இந்த வழக்கை மூடி மறைப்பதற்கான எல்லா வேலைகளும் செய்தார்கள். அதை எதிர்த்து போராட்டம் நடத்தியதன் விளைவாகத்தான் இந்த வெற்றி என்பது கிடைத்திருக்கிறது. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வருவதற்கு முன்னால் இந்த பொள்ளாச்சி சம்பவம் நடந்த பொழுதே உறுதியாக மக்களுக்கு ஒரு வாக்குறுதியை அளித்தார்கள். நாங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தவுடன் நிச்சயமாக பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் என்று உறுதியளித்தார்கள். இன்று அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய நாளாக இந்த நாளை நான் பார்க்கிறேன். அதிமுக தன்னுடைய ஆட்சியிலே நடந்த ஒரு குற்றத்தை தான் விசாரிக்க முடியாது என்ற ஒரு நிலையிலே, ஏன்னா அவங்க வழக்கு பதிவு செய்யவில்லை, யார் மீதும் நடவடிக்கை எடுக்கவில்லை, குற்றவாளிகளை பாதுகாப்பதில் தான் அவங்களுடைய கவனம் இருந்தது. திராவிட முன்னேற்ற கழகமும் மற்ற எதிர்க்கட்சிகளும் ஊடகங்களும் இணைந்து போராடியதால் தான் அவங்க அந்த வழக்கை பதிவு செய்தார்கள். அவர்கள் மீது நம்பிக்கை இல்லை என்று நாம் எல்லோரும் சேர்ந்து அதை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். அதனால் அவங்களா அதை சிபிஐக்கு மாற்றலை. இந்த தீர்ப்பை நாங்கள் வரவேற்கின்றோம். எத்தனையோ பெண்கள் பாதிக்கப்பட்டார்கள். ஆனால் ஒரு சிலர் தான் முன் வந்தார்கள். இந்த தீர்ப்புக்கு பிறகு மேலும் பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாம் முன் வர வேண்டும். இந்தியாவிலேயே இப்படி ஒரு கூட்டு பாலியல் வன்புணர்வு குற்றம் வேறு எங்கும் நடந்திருக்காது என்கிற அளவுக்கு மிக மோசமான பாலியல் வல்லுறவு சம்பவம் பொள்ளாச்சியிலே நடந்தேறி இருக்கிறது. அதாவது சட்டம் தன்னுடைய கடமையை செய்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அந்த குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது இதை காட்டுகிறது. வணக்கம், இது கேள்விக்களம். பொள்ளாச்சி கூட்டு பாலியல் வழக்கு இன்று விசாரணை நிறைவு பெற்று ஒரு முக்கியமான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டை உலுக்கிய அந்த வழக்கில் 8 பெண்களுக்கு இழப்பீடு, 9 பேருக்கு ஆயுள் தண்டனை என்று வழங்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு தரப்பினர் இந்த தீர்ப்பை வரவேற்று கொண்டாடக்கூடிய ஒன்றை பார்க்கிறோம். பாதிக்கப்படும் பெண்கள் இனி வரும் காலங்களில் இந்த சுதந்திரமாக தங்களுடைய புகார்களை தெரிவிக்கலாம் என்கிற ஒரு அம்சம் இதில் இருக்கிறது. 8 பெண்களுடைய விவரங்கள் வெளியிடப்படாமல் நீதிமன்றம் அதை கையாண்டு இந்த தீர்ப்பை வழங்கியது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இன்னொன்று, 48 பேர் இதிலே சாட்சிகளாக சேர்க்கப்பட்டிருந்தார்கள். அதில் ஒருவர் கூட பல்ட்டி அடிக்காமல் சாட்சியங்களை
தந்தார்கள். பாதிக்கப்பட்ட பெண்கள் துணிச்சலாக வந்து தங்களுக்கு நேர்ந்த கொடுமைகளை சொன்னார்கள் என்பது இதில் குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கிறது. மேல்முறையீட்டுக்கு சென்றாலும் இந்த வழக்கு நிற்கும் என்பது அரசு தரப்பில் வாதாடிய வழக்கறிஞர்களுடைய கூற்றாக இருக்கிறது. பல போராட்டங்கள், பல்வேறு கண்டனங்கள், பல்வேறு விவாதங்கள் இந்த வழக்கின் மீது நடந்திருக்கின்றன. மக்கள் மன்றத்தில், சட்டமன்றத்தில் என்று. முதலில் பொள்ளாச்சி காவல் நிலையத்தில், பிறகு அரசியல் அழுத்தம் வந்த பிறகு சிபிசிஐடிக்கு, அதன் பிறகு போராட்டங்கள் வலுத்த பிறகு சிபிஐ என்று பல கட்டங்களில் இந்த வழக்கு நகர்ந்திருக்கிறது. இந்த வழக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன, படிப்பினை என்ன, இந்த தீர்ப்பை மக்கள் கொண்டாடுவதை எவ்வாறு புரிந்து கொள்வது, இனி இப்படியான சம்பவங்கள் நடைபெறாமல் தடுப்பதற்கான காரணிகள் என்ன என்கிற பல்வேறு கோணங்களை நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு திராவிடர் கழகத்தினுடைய வழக்கறிஞர் திருமிகு அருள்மொழி அவர்கள், திமுகவின் செய்தி தொடர்பாளர் டாக்டர் யாழினி அவர்கள், அஇஅதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் சிவசங்கரி அவர்கள், வழக்கறிஞர்கள் திரு அக்னீஸ்வரன் அவர்கள், எழுத்தாளர் திரு பாலமுருகன் அவர்கள். எல்லோருக்கும் வணக்கம். நான் அருள்மொழி அவர்களுடைய முதற் பார்வையை கேட்குறேன். இந்த தீர்ப்பு உங்கள் பார்வை? இந்த தீர்ப்பு உண்மையில் நம்பிக்கை அளிக்கக்கூடிய தீர்ப்பு. இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மட்டுமல்ல, பொதுவாக சமூகத்தில் ஒரு பெண்ணுக்கு ஒரு குற்றம் இழைக்கப்பட்டால், ஒரு தப்பு நடந்தால், முதல் கேள்வியாக அந்த பெண் என்ன தப்பு செய்தா அப்படின்னு கேட்குறது தான் நம்முடைய சமூகத்தின் வழக்கமாக இருக்குது. இந்த கேள்விக்கு பயந்தே, நீ ஏன் அங்கே போன, நீ ஏன் அந்த ட்ரெஸ் போட்டிருந்த, நீ ஏன் சிரித்த, நீ ஏன் பார்த்த, அதான் இதெல்லாம் செஞ்சால் இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு குற்ற மனப்பான்மையை சமூகத்தில் பெரும்பாலான மக்கள் மனசில் பதிய வச்சுருக்காங்க. அவங்க இப்படியான ஒரு பிரச்சனை வந்தால் முதல்ல கேட்குறது, நீ தானே ஜாக்கிரதையாக இருக்கணும், அது நியாயம், நீ தானே பத்திரமா இருக்கணும்னு கேட்குறது நியாயம். ஆனால் அப்படி இருக்க முடியாத, ஏமாந்த, பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு கேட்குற இவ்வளோ கேள்வியை ஒரு ஆணை பார்த்து அவங்க நம்பினா, நீ இப்படி நடந்துக்கலாமா, நீ இப்படிப்பட்ட செயல்களை செய்யலாமா, நீ நல்ல குடும்பத்தில் பிறந்தியா, உன்னை நல்லா வளர்த்தாங்களா, இப்படியான கேள்விகளை ஆண்களை பார்த்து கேட்குறதே இல்லை. அப்போது ஒரு பெண் துணிஞ்சு புகார் கொடுக்க வரணும்னு சொன்னால் இந்த சமூக அவமானத்தையெல்லாம் தாண்டி தான் வரணும். அதில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள், இன்றைக்கி அவங்க குற்றவாளிகள், அவங்களுடைய சமூக அந்தஸ்து இது ரொம்ப முக்கியம். குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் சாதாரண ஏழை தொழிலாளர்கள், இல்லை அவங்களுக்கு எந்த சமூக பின்புலமும் இல்லை அப்படின்னா அவங்கள என்கவுண்டரில் கூட போட்டு தள்ளிடுவாங்க. அப்போ விசாரணை நடந்துச்சா நடக்கலையான்னு கூட தெரியாது. ஆனால் சமூகத்தில் ஜாதி, அரசியல், பணம் இந்த பாதுகாப்போடு இருக்கவங்களாக இருந்தால் எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறதுக்கு கூட தாமதமாகும். இப்படிப்பட்ட சூழல்களையெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவ்வளோ ஒரு நுட்பமான வழக்கு, எவ்வளவு சமூக சிக்கல் இதில் இருக்குது, இதையெல்லாம் முறையாக பதிவு செய்ய வைத்து சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்றி, அதுக்கு பிறகு புலனாய்வு அதிகாரிகள் இதில் டெக்னிக்கலாக அவங்களுக்கு நிறைய காலம் பிடிச்சிருக்கலாம். குறிப்பாக தமிழ்நாடு அரசினுடைய வழக்கறிஞர்கள், அரசு வழக்கறிஞர்கள் இந்த 48 சாட்சியை விசாரிக்க வச்சதுங்கிறது பொதுவாக குற்ற வழக்குகளில் அரசு தரப்பு வழக்கறிஞர்களுடைய முதன்மையான கடமை சாட்சிகளை சரியாக நினைவூட்டி என்ன நடந்துச்சுங்கிறத அவங்க சொல்கிறதுக்கு தயார்படுத்துறது. அதை நிறைய வழக்குகளில் கைவிட்டுருவாங்க. ஆனால் இந்த சாட்சிகள் முறையாக அவங்க சொன்ன வாக்குமூலத்தை உறுதி செய்து கொடுத்துருக்கிறது. நீதிபதி அவர்கள் இந்த குற்றத்தையும் உறுதி செய்து சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படின்னு கொடுத்த இந்த தீர்ப்பு உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு, அவர்கள் குடும்பத்துக்கு மட்டுமல்ல, சமூகத்தில் பாதிக்கப்படுகிற எல்லாருக்குமே நாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், சட்டம் நமக்கு துணை நிற்கும், நீதிமன்றம் நியாயம் வழங்கும் அப்படிங்கிற நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கு. அந்த நம்பிக்கை தான் ஜனநாயகம் என்கிற மக்களாட்சியை வாழ வைக்கும். அது இல்லைன்னா அவங்கவுங்க சட்டத்தை அவங்க கையில் எடுத்துக்குவாங்க, அவங்களே தீர்ப்பு வழங்குவாங்க. அப்படி நடக்காமல் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவங்களுக்கு மனசை ஆற்றுப்படுத்துறது தான் ஒரு நல்ல தீர்ப்பு. அவங்க மனசு ஆறணும். அந்த மாதிரியான ஒரு தீர்ப்பாக நான் இதை பார்க்குறேன். அருள்மொழி அவர்கள்ட்ட கேட்க வேண்டிய இன்னொன்று இது எத்தனையோ பாலியல் வன்கொடுமைகள் அப்படின்ற ஒன்றுக்கும் இந்த சம்பவத்திற்கும்
நிறைய வேறுபாடு உண்டு. மற்றதில் வந்து ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட்ஸாக யாரோ ஒருவருக்கு அநீதி இழைத்ததாக அல்லது கொடுமைப்படுத்தியதாக நடந்த சம்பவங்கள். இதில் 8 பெண்கள், 9 பேர் ஒருவரோடு ஒன்று தொடர்புடையவர்கள். இந்த ஒரு ஆர்கனைஸ்டு கேங்காக ஒரு கட்டமைக்கப்பட்ட குழு மாதிரி இருந்து அந்த பகுதியை மிரட்டி இருக்கிறாங்க. பல காலம் இந்த சம்பவம்ன்றது நடந்திருக்கிறது. வெளிச்சத்துக்கு வந்ததும் நீதி பெற்றதும் இந்த 8ஆக இருந்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் சிலரும் கூட இருக்கக்கூடும். இதில் வெளிப்படையாக தமிழ்நாட்டை உலுக்கிய அந்த அம்சம் அப்படின்றது வந்து இவ்வளவு பேர் இத்தனை காலம் செய்திருக்கிறார்களா, இவ்வளோ அநியாயம் நடந்திருக்கா அப்படின்ற ஒன்று. இன்றைக்கு வரக்கூடிய வாதம்ன்றது திமுக தரப்பு சொல்லக்கூடிய கருத்து, ஆளும் தரப்போ அல்லது கம்யூனிஸ்டுகள் மற்றவர்கள் சொல்லக்கூடியது வந்து இந்த குற்றவாளிகளை பாதுகாப்பதற்கான ஒரு முயற்சி அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்தது. நாங்கள் வந்து நீதி பெற்று தருவோம் அப்படின்னு நாங்கள் வாக்குறுதி கொடுத்தோம். அந்த அடிப்படையில் வழக்கு நியாயமாக நடக்கிறதுக்கு உதவி செய்து இந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி தந்திருக்கிறோம், கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம்னு திருமதி கனிமொழி சொல்கிறார். இன்னொரு புறத்தில் அதிமுகவில் யாருடைய அழுத்தமும் இல்லாமல் சிபிஐக்கு உத்தரவிட்டதுனால இந்த வழக்கில் நியாயம் நடந்திருக்கு அப்படின்னு அதிமுக தரப்பு வாதிடுது. அதாவது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இதனுடைய அதிர்ச்சி அளிக்கும் தன்மை என்ன, இது ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேசஸில் வரக்கூடியது. ஆனால் தனிப்பட்ட குற்றம் அல்ல. இது வந்து ஒரு வலை, ஒரு சிலந்தி வலை மாதிரி, கிட்டத்தட்ட இது ஒரு வணிக மையம் மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு, ஒரு பிஸ்னஸ் சென்டர். இவங்க எடுத்த அந்த வீடியோக்கள் இதெல்லாம் வந்து நமக்கு புகாரில் இப்போ கொடுத்துருக்கவங்க ஆன் ரெக்கார்டு வந்து சொல்லியிருக்கவங்க தான் 9 பேர். எத்தனையோ வீடியோக்கள் அழிக்கப்பட்டனன்னு அப்போ காவல்துறை சொல்லி அவங்களால ரிட்ரைவ் பண்ண முடிஞ்சது, திரும்பி எடுக்க முடிஞ்சதை வச்சு தான் இந்த வழக்கு வந்து குற்றச்சாட்டு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது புகார் கொடுக்க வராதவங்க எவ்வளவோ பேர் இருப்பாங்க. இது எப்படி நடந்ததுங்கிறதுல அவங்கள காப்பாற்றுறதுக்கு அரசியல் முயற்சிகள் நடந்திருக்குங்கிறது ரொம்ப வெளிப்படை. இன்னும் சொல்லப்போனால் இது ஒரு வீடியோ வெளியாச்சு, அதை வந்து திரு நக்கீரன் கோபால் அவர்கள் வெளியிட்டார். அது வந்து சட்டப்படி செய்யக்கூடாத வேலை. ஆனால் அந்த வீடியோ வெளியாகவில்லை என்று சொன்னால் இந்த வழக்கினுடைய இந்த கொடூர தன்மைங்கிறதே உலகத்துக்கு தெரிஞ்சிருக்காது. அதை வெளிக்கொண்டு வந்து அதுக்காக அவர் பல சிக்கல்களை எதிர்கொண்டதையும் நாட்டில் எல்லாருக்கும் தெரியும். அவ்வளவு தூரம் ஒருத்தர் லைஃப் ரிஸ்க் எடுத்து இந்த வீடியோக்களை வெளியிட்டதுனால தான் இது வந்து மக்களுடைய கவனத்தை வந்து ஈர்த்துச்சு. அப்புறமும் கூட இவங்க வந்து அந்த பெண்கள்கிட்ட வாக்குமூலம் வாங்குறதோ இதிலெல்லாம் ஒரு முறையான நடவடிக்கை எடுக்கலை. அப்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நானும் இன்னும் 5 வழக்கறிஞர் சம்கிராஜ், வழக்கறிஞர் அஜிதா, சுதா, வழக்கறிஞர் சுதா இப்போ எம்பியாக இருக்கவங்க, ஆதிலக்ஷ்மி வழக்கறிஞர், அப்புறம் வழக்கறிஞர் கிருபா முனுசாமி, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு வழக்கு தாக்கல் பண்ணி இப்படி வந்து இந்த விசாரணை முறையாக நடக்கலை, ஆகையினால பணியில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருவருடைய கண்காணிப்பில் பெண்கள் அமைப்புகளுடைய பிரதிநிதிகளும் அதில் இருக்கிற மாதிரி அவங்க சூப்பர்விஷனில் இந்த இன்வெஸ்டிகேஷன் நீதிபதி கண்காணிப்பில் நடக்கணும், அந்த விக்டிம்ஸ் பாதுகாப்பு இதுக்கான ஏற்பாடுகள் செய்யணும், இப்படி பல கோரிக்கைகளை வச்சு ஒரு பொதுநல வழக்கு தொடுத்திருந்தோம். அந்த வழக்கில் வந்து அரசுக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க. இது நிலுவையில் இருக்கும்போதே நாங்கள் வந்து சிபிஐக்கு மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி அப்போ அதிமுக அரசு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருக்கிறாங்க. அப்போ நீதிமன்றத்தில் நாங்கள் சிபிஐக்கு மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குதான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சிபிஐ வந்து எங்களுக்கு இன்னும் உத்தரவு வரல அப்படின்னு சொன்னாங்க. இப்படிப்பட்ட ஒரு வழக்கில் ஒரு அரசு ஜிஓ போட்ட பிறகு ஜிஓ போட்டுட்டோன்னு சொல்லிட்டாங்க, ஆனால் இது எங்களுக்கு இன்னும் வரலன்னு சிபிஐ சொல்லி இந்த பிரச்சனையெல்லாம் நாங்கள் கூட்டங்களில் பேசியிருக்கோம். அதுக்கு பிறகு தான் எல்லா பக்கம் இருந்த அழுத்தங்கள், மாதர் சங்கங்கள், கட்சிகள், எனக்கு தெரிஞ்சு யாராவது திருத்தனா நான் புரிஞ்சுக்கிறேன், அதிமுக பிஜேபியை தவிர
மற்ற அனைத்து கட்சிகளும் இதில் வந்து போராட்டம் நடத்தினாங்க. ஏன்னா இது கட்சி பிரச்சனை அல்ல, சமூக பிரச்சனை. அதுக்கு பிறகு தான் அன்னைக்கு அதிமுக அரசு வந்து சிபிஐக்கு இந்த விசாரணையை மாற்றினாங்க. அப்படி மாற்றின பிறகும் கூட அந்த சாட்சிகளை விசாரிக்கிறது, தடயங்கள் ஆவணங்களை சேகரிக்கிறதுல ஒரு மெதுவான போக்கு தான் இருந்துகிட்டு இருந்தது. திமுக ஆட்சி வந்த பிறகு தான் அது முழு வேகத்தோடு நடந்திருக்கு. அதற்கு பிறகு அந்த பெண்களுடைய அடையாளங்கள் வெளியிடப்படாமல் பாதுகாக்கப்பட்டு இந்த விசாரணை முழுமையாக நடந்ததில் அரசு வழக்கறிஞர்கள், அரசு புலன் விசாரணை குழு எல்லாருக்கும் அதில் பங்கு இருக்குது. அப்போது அன்னைக்கு குற்றவாளிகள் காப்பாற்றப்படணுன்ற முயற்சி நடந்தது உண்மை. வழக்கு விசாரணை தாமதப்பட்டது உண்மை. அதுக்காக நாங்கள் வழக்கெல்லாம் போட வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டதுங்கிறத நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். ஓகே, திருமதி சிவசங்கரி சொல்லுங்க சார், கேளுங்க. வழக்க விசாரிப்பதற்கு ஒரு கோணத்தில் 6 ஆண்டுகள் தாமதத்துக்கு பிறகு இந்த விசாரணை இந்த இடத்துக்கு வந்திருக்கு. எல்லோரும் பாராட்டுறாங்க, இந்த இதை வந்து வரவேற்கிறாங்க. திமுக அரசு தங்களால் நாங்கள் நீதியை நிலைநாட்டணும்னு சொல்கிறாங்க. அதிமுக நாங்கள் சிபிஐக்கு கொடுத்ததுனால தான் சொல்கிறாங்க. குற்றவாளிகளை இதில் வந்து அதிமுகவை சேர்ந்த அந்த நகரத்தினுடைய மாணவரணி நிர்வாகி ஒருவர் குற்றவாளி, இன்றைக்கு தண்டனை பெற்றவர். சப்சிக்வெண்ட்டாக கட்சி விட்டு அவரை நீக்கினாங்க. இன்றைக்கி அவர் முன்னாள் நிர்வாகி. குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கான முயற்சி நடந்தது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தொடக்கத்திலிருந்து இன்றைக்கு வரலையும் பேசப்படுது. அதை அதிமுக மறுக்கிறது, நிராகரிக்குது. இந்த வழக்கு, இந்த தீர்ப்பு பற்றி உங்கள் பார்வை? இல்லை, இது நீதிக்கு கிடைத்த வெற்றி சார். முழுக்க முழுக்க அதிமுக சிபிஐக்கு உத்தரவிட்டதுனால கிடைத்த வெற்றி இது. இந்த வெற்றியை நாங்கள் வந்து வரவேற்கிறோம். பாதிக்கப்பட்ட பெண்களுடைய கண்ணீருக்கு கிடைத்த வெற்றி இது. முழுக்க முழுக்க மேடம் வந்து அருள்மொழி மேடம் ஒரு அட்வொகேட், அவங்களுக்கு நான் சொல்லி தெரியறதில்ல. இந்த வழக்கு, இந்த பிரச்சனை புகார் செய்யப்பட்ட பிப்ரவரி 24ஆம் தேதி புகார் செய்யப்பட்ட பிறகு எஃப்ஐஆர் போடுறோம். சதீஷ்குமார், சபரிராஜன், வசந்தகுமார் 3 பேர் மேலேயும் வழக்கு பதிவு செய்யப்படுது. அதற்கடுத்து என்ன, திருநாவுக்கரசை கைது செய்யறோம். 12 நாள் அங்க வந்து எஃப்ஐஆர் போடப்படல சார். அந்த 12 நாள் அங்க எஃப்ஐஆர் போடப்படல. பிப்ரவரி 12ஆம் தேதி புகார் கொடுக்கப்படுது. 12 நாள் எஃப்ஐஆர் போடப்படல. அந்த 12 நாட்குள்ள கம்ப்ளைன்ட் கொடுத்த பொண்ணு, பாதிக்கப்பட்ட பெண் பண்ண பொண்ணோட அண்ணாவை பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் தான் அத புகாரை கொடுக்க. சார் ஒரே விஷயம், அதாவது எஃப்ஐஆர் போட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது எங்க ஆட்சியில தானே. குற்றவாளிகள் 9. சார் என்ன பேச விடுறோம். ஒரு செகண்ட் மேடம், நீங்க அதாவது நீங்க வந்து எஃப்ஐஆர் புகார் கொடுத்தன்னைக்கே போட்டீங்கன்னு சொல்றீங்க. ஒரே செகண்ட் அவங்களுடைய பாயிண்ட் போடப்பட்டது. இன்னொரு விஷயம், நான் ஒரே ஒரு விஷயம் கேக்குறேன் சார், என்ன பேச விடணும் சார். இல்ல, நீங்க ஒரு பொய்யான வாதத்தை சொல்றீங்க. ஒரே ஒரு விஷயம், நான் இப்ப வாதங்களை வைக்கிறேன் சார். பிப்ரவரி ஒரு செகண்ட் மேடம், இத முடிச்சிட்டு அடுத்த பாயிண்ட் போலாம் சார். ஒரு செகண்ட் மேடம். இல்ல, பிப்ரவரி 12ஆம் தேதி என்ன சார் பண்ண முடியும்? இவங்க ஒரு நிமிஷம் பேசுறது நான் உங்களுக்கு தரேன். பிப்ரவரி 12ஆம் தேதி அந்த வரிசையா சொன்னாதான் மக்களுக்கு புரியும். ஒரு செகண்ட் மேடம். மொத்த பிப்ரவரி 12ஆம் தேதி வந்து போய் கம்ப்ளைன்ட் பண்றாங்க சார். 12 நாள் வரைக்கும் அது வந்து கேஸா மாற்றப்படல. அங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்படல. அந்த டைம்ல அந்த பொண்ணோட அண்ணாவை போய் அடிச்சு அந்த பையன் அவனும் போய் போலீஸ்க்கு போறான். அந்த பிரச்சனை வருது. அப்பதான் சொல்றார் எஸ்பி, பாதிக்கப்பட்ட பெண்ணே புகார் கொடுக்க வைங்கன்றாங்க. அதுக்கு முன்னாடி புகார் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணோட அண்ணாவை போய் அடிச்சாங்க சார். அது நான் ஆரம்பத்துல நான் ஒரே ஒரு விஷயம் வாதத்தை நான் வைக்கிறேன் சார். அதாவது எங்க ஆட்சியில தானே இப்ப இருக்கிற குற்றவாளின்னு சொல்லப்பட்ட 9 பேர்ல 8 பேர் மேல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது யாருடைய ஆட்சியில? யாருடைய ஆட்சியில? சிபிஐ எப்ப மார்ச் சிபிஐனா ஏப்ரல்லே சிபிஐக்கு உத்தரவிடுறோம். 8 பேர் மேல நான் சார்ஜ் ஷீட் போடுறோம். இவங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி 8 பேர் மேல சார்ஜ் ஷீட் போட்டு நடக்குது. அடுத்து 30 இப்ப முதுகெலும்பா இருக்குது பாருங்க. இந்த தீர்ப்புக்கு முதுகெலும்பா இருக்கிற டிவைசஸ், எலக்ட்ரானிக் டிவைசஸ், லேப்டாப், போன் எல்லாத்தையும் நாங்க கொடுத்தது தான் சார் காரணம். உடனடியா ஒப்படைக்கிறோம். சிபிசிஐடி கிட்ட ஒப்படைக்கிறோம், சிபிஐ கிட்ட ஒப்படைக்கிறோம். அந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் இல்லைன்னா கண்டுபிடிச்சிருக்க முடியாது. வீடியோ, ஆடியோ எல்லாத்தையும் ஒப்படைச்சோம். நீங்க சொல்ற பாயிண்ட் வந்து ஒன்னு எஃப்ஐஆர் போடுறதுக்கு தாமதம் இல்ல, எல்லாரையுமே கைது செஞ்சிட்டீங்க. அதாவது முழுக்க முழுக்க இன்னைக்கு A1ல இருந்து A8 வரைக்கும் கிட்டத்தட்ட சிபிஐ இவங்க ஆட்சியில கைது பண்ணது ஒரே ஒரு ஆள், அருண்குமார் மட்டும்தான். அது இல்லன்னு மறுக்க சொல்லுங்க. அவன் மேடத்தை சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து நாங்க எங்க போய் மேல்முறையீடு கொடுக்கல சார். சிபிஐக்கு எங்களுக்கு வேண்டாம், நாங்க மேல்முறையீடு கொடுக்கல. நியாயமா சிபிஐ வேணும். ஏன்னா இதுல வந்து எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு, Facebook இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு. இந்த டிவைஸ் எல்லாம் எடுக்கணும்னா சிபிஐ தேவைன்றதுனால சிபிஐ உத்தரவிட்டோம். அது இல்லன்னு மறுக்க முடியுமா? 8 பேர் எங்க ஆட்சியில கிட்டத்தட்ட 2-3 மாசத்துக்கு சார்ஜ் ஷீட் போட்டாச்சு. இவங்க ஆட்சியில சிபிஐ ஒரே ஒரு ஆளு சொல்ல
போனா தாமதமாச்சுன்னு ஹைகோர்ட்டை கண்டனம் தெரிவிச்சாங்க. Okay. இந்த வழக்கு தாமதமா போது யாரை சொல்ல போனா திமுக நபரை காப்பாத்தணும் தான் இவங்க தாமதப்படுத்தினாங்க. நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கலாமே. திமுக நபர் சம்பந்தப்பட்டிருந்தா முதல்ல நீங்க கைது பண்ணிருக்கலாமே. எங்களுடைய ஆட்சி காலத்துல இந்த 3 மாசத்துல நாங்க கைது பண்ணிட்டோம். அதுக்கு அப்புறம் சிபிஐ திமுக நபர் எங்க இருக்காங்க? ஆட்சி இவங்க ஆட்சி வந்து போய் பேசிட்டு இல்ல, இருக்காங்க. இல்ல, திமுக நபர் எங்க இருக்காங்க? என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒரு நிமிஷங்க. சார், ஒரு நிமிஷம். ஒரு செகண்ட். திமுக நபர் அரசு கொடுத்தா தானே சார்? சார் நான் அதாவது ஒரு நிமிஷம் சொல்றேன். 21 மே ஒரு நிமிஷம் பிப்ரவரி வரைக்கும் 8 பேர் பேசிட்டே இருந்தா என்னங்க? ஒரு நிமிஷம் பொறுமையா இருங்க. இவங்க தான் பேசிட்டே இருக்காங்க. நான் கேக்குறேன் உங்களை. சொல்லுங்க. திமுக நபர் இங்க எங்க வந்து சம்பந்தப்பட்டாரு? உங்க ஆட்சியில, அதிமுக ஆட்சியில இந்த குற்றம் நடக்குது. பைக் பாபுக்கும் தென்றல் செல்வராஜுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நீங்க சொல்ல முடியுமா? கைது பண்ண வேண்டியதானே? குற்றம் இருந்தால் குற்றம் நீங்க தானே சிபிஐ விசாரணை நடத்தி சிபிஐ உத்தரவிட்டோம். சிபிஐ வந்த பிறகு எங்க ஆட்சி மாற்றம் வருது. அதுக்கு முன்பே நீங்க விசாரிச்சிருக்கலாமே. அதற்கு முன்பே கைது பண்ணிருக்கலாமே. சிபிசிஐடி நீங்க தானே வச்சிருந்தீங்க. சார் இப்போ வந்த தீர்ப்பை நாங்க கொடுத்த ஆவணத்தின் மூலமா தான் தீர்ப்பு கிடைச்சிருக்கு. ஓகே, உங்க கருத்தை 6 வருஷமா சார் 6 வருஷமா சொல்லுங்க. நாங்க எங்க மேல்முறையை போல சார் சிபிஐ கண்டு பேசிட்டீங்களா? அண்ணா யூனிவர்சிட்டிக்கு 24 மணி நேரத்துல போய் சிறப்பு நீதிமன்ற சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சோம். ஓகே ஓகே சார். ஃபர்ஸ்ட் அவங்க வந்து உடனேலாம் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல. February 12 கம்ப்ளைண்ட் வருது சார். 12 நாள் எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கல. அது வந்து எஃப்ஐஆரை அவங்க வந்து பண்ணல. அந்த மீன் வைல் அந்த ஒரு ப்ரீதிங் பீரியட் கொடுக்குறாங்களே அந்த அக்யூஸ்டுக்குலாம், அந்த டைம்ல என்ன பண்றாங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் பண்ண பொண்ணோட அண்ணாவை போய் அடிக்கிறாங்க. அந்த பையன் அவன் வந்து கம்ப்ளைண்ட் பண்றான். அந்த ஃபோன் இருக்குல்ல, இவங்க சொல்றாங்களே எலக்ட்ரானிக் டிவைசஸ், அந்த பையன் தான் கொண்டு போய் போலீஸ் கிட்டே கொடுக்குறான். இதுலலாம் வீடியோஸ் இருக்கு பாருங்க அப்படின்ட்டு. அந்த என்ன பண்றாங்கன்னா போலீஸ், அங்க இருக்க போலீஸ் இந்த அதிமுக ஃபங்க்ஷனரிஸோட சேர்ந்துட்டு அதுல இருக்க வீடியோஸ் எல்லாம் வந்து சோஷியல் மீடியால லீக் பண்றாங்க. இது நானா சொல்லல, ஒரு மதுரை பெஞ்ச் ஆஃப் த ஹைகோர்ட், சென்னை ஹைகோர்ட் சொல்றாங்க போலீஸோட உதவி இல்லாம இந்த வீடியோலாம் சோஷியல் மீடியாவுக்கு வந்திருக்காது. இன்னைக்கு சொல்றாங்கல்ல சோஷியல் மீடியாலாம் FB எல்லாம் சம்பந்தப்பட்டது, அதனால சிபிஐக்கு தான் போயிருக்கணும்னு. அதுக்கு போனதுக்கு காரணமே இந்த அதிமுக அரசு தான். எதுக்காக இதெல்லாம் பண்ணாங்க? எதுக்காக இதெல்லாம் பண்ணாங்க அப்படினா நான் சொல்லல, இந்த ஜட்ஜ் சொன்னாங்க. திருநாவுக்கரசு எப்ப தெரியுமா 19 வயசுல யார் மூலமா வெளியிட்டாங்க கைது பண்றாங்கனா ரெண்டு பேரும் பேசாதீங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க பேசி முடிச்சிட்டீங்களா? நீங்க இன்னும் அரை மணி நேரம் பேசுறதுனால பேசுங்க. ஒரு நிமிஷம் மேடம், அவங்க கருத்து சொல்லட்டும். அதுக்கு அடுத்து உங்கள்ட்ட நீங்க மறுக்கிறதுனா அவங்க சொல்லி முடிச்ச பிறகு நீங்க மறுங்க. மார்ச் 4ஆம் தேதி திருநாவுக்கரசு ஒரு ஆடியோ வருது சார். இதுல வந்து அதிமுக சார்ந்த நிறைய பேர் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு ஒரு ஆடியோ வருது. அதுக்கு அடுத்த நாள் தான் அவர் கைது செய்யப்படுறாரு. அதுக்கு முன்னாடி எல்லாம் அவர் வந்து கைது செய்யலாம் படல. சரிங்க. அதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த பிரீதிங் பீரியட் 12 நாள் கொடுக்கறதா இருக்கட்டும், அந்த பொண்ணுங்களோட பேரை வந்து எஸ்பி, கோவையோட எஸ்பி வந்து சொல்றாரு சார் பிரஸ் மீட்ல. சொல்றப்ப அந்த சொல்றதா இருக்கட்டும், அதையும் சரி அது கூட விடாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா வாய் தவறி சொல்லிட்டோம், போலீஸ் வந்து வாய் தவறி சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. குற்றவாளியோட பாதிக்கப்பட்டவங்களுடைய பெயர்களை சொல்லக்கூடாது அது சொல்லிட்டாங்க. ஆமா, அத பாதிக்கப்பட்டு சொல்றாரு. அடுத்து வந்து இவங்க சொல்றாங்க சிபிஐக்கு மாத்துறாங்கல்ல, மாத்துறப்ப கவர்மெண்ட் வந்து ஆர்டர் ரிலீஸ் பண்ணும்ல, அதுல அந்த பொண்ணோட பேர் இருக்கு, அட்ரஸ் இருக்கு. இங்க வாய் தவறு, நீங்க அங்க என்ன கை தவறிச்சா எனக்கு புரியல. டைப் பண்றப்ப அந்த ஒரு பொண்ணோட பேரு, அட்ரஸ் இது எல்லாமே சட்டப்படி அதுல எதுலயுமே இருக்க கூடாது. அதெல்லாம் வந்து எஃப்ஐஆர் லீக் ஆச்சு சார் அண்ணா யுனிவர்சிட்டி மேட்டர்ல. முடிச்சீங்களா? ஆன்சர் பண்ணட்டுமா? ஆன்சர் பண்ணட்டுமா? பிரஸ் மீட்ல என்ன சொன்னாரு அருண்? என்ன சொன்னாரு? ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். இவனால ஒழுங்கா டீல் பண்ணல முடியாதுனா ஆஸ்க் ஹர் டு ப்ளீஸ். வாதங்களை வைக்கிறார். 8 பேர் நான் உங்க கேட்கவே இல்ல. நீங்க பேசி வச்சு நீங்க பேசி முடிச்சிட்டீங்க. ஒரு நிமிஷம் மேடம், நான் அலோவ் பண்ண மாட்டேன். நான் அலோவ் பண்ணலங்க. நான் உங்க ஆட்சிக்காரங்க நாங்க போய் பலாத்காரமா பண்ணிருக்காங்க. நான் டிபேட் தொடங்கறதுக்கு see you should not indulge in running commentary. சார் நீங்க டிபேட் பண்றீங்களா? உங்க ஆட்சியில எத்தனை பேர்? 8 பேர் நீங்க போய் கைது பண்ணீங்க, அத்தனை பேர் வந்து போராட்டம் பண்ணாங்க. வரவே விடல. யாழ்னி ஒரு நிமிஷம். நீங்க ஏதாவது பேச விரும்புறீங்களா? இல்ல சார், நீங்க நீங்க எவ்வளவு நேரம்னாலும் பேசுங்க. 8 பேரை தாண்டி யாருன்னா அதுக்கு பதில் இல்லையே. இல்ல மேடம், நீங்க ஏதாவது பேச விரும்புறதுனா பேசிருங்க. இல்ல அவங்க பேசின பிறகு நான் உங்களுக்கு நேரம் தரேன், அப்ப பேசுங்க. பேசும்போது குறுக்கிடாதீங்க. சார் இப்போ இவங்க யார் அக்யூஸ் பண்றாங்க? இல்ல பாயிண்ட் வந்து ஒரு செகண்ட் நீங்க என்ன பேசுறீங்க? அக்யூஸ் பண்றவங்களுக்கு நான் பதில் சொல்ல வேணாம். ஆரம்பிக்கும்போதே அவங்க என்ன இல்லங்க அக்யூஸ் பண்ணுவாங்க. அக்யூஸ் பண்ணுவாங்க. ஆமா, அதுக்கு தான் பதில் நான் அதுக்கு அவகாசம் தர்றேங்கறேன். நீங்க அதற்கு பிறகு மறுப்பதற்கு உங்களுக்கு அவகாசம் தர்றேங்கறேன். உங்க கருத்தை சொல்றதுக்கு அவகாசம் தர்றேன்றேன். ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல பேசினா யார் பேசுவதும் கேட்காது. ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ இது. சரி சார், பேசட்டும். அதுக்கு அப்புறம் எனக்கு வாய்ப்பு கொடுங்க. கட்டாயம் தர்றேன்.
அந்த ஜியோ கவர்மெண்டால ஐ மீன் அனௌன்ஸ் பண்ணப்பட்ட அந்த ஜியோ இருக்குல்ல சார், அதிலலாம் பேர் இருக்கு. அந்த எஸ்பி பேர் சொல்றதா இருக்கட்டும், ஜியோல பேர் சொல்றதா, இந்த பேரை மென்ஷன் பண்றதா இருக்கட்டும், இதெல்லாம் என்ன டாக்டிக்ஸ்னா, இதுல வந்து அதிமுக பிரமுகர்கள் வந்து இருக்காங்க இதுல. அதனால பயமூத்துறதுக்கு அந்த பெண்களையும் அந்த பெண்களை சார்ந்த குடும்பத்தையும் வந்து பயமூத்தி நீங்க யாரும் வராதீங்க, எதுக்கு கம்ப்ளைண்ட் பண்றீங்க அப்படின்ற ஒரு பயமூத்துறதுக்காக குற்றவாளிகளுடைய அடையாளத்தை வெளியிடுவதுன்றது அவங்களை சார்ந்தவர்களை அச்சுறுத்துவதற்காக, இன்னொரு புகார் வந்துடக்கூடாதுன்றதுக்காக, நம்ம பேர் மானமும் போயிடுமேன்னு அஞ்சு வராம போயிடுவாங்கன்றதுக்காக சொல்றீங்க. அதுக்காக இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று, ஒரு கட்சிக்காரங்க சம்பந்தப்பட்டாரு அப்படின்றதுக்காக அவர் மீது நடவடிக்கை எடுக்காமல அவரை வந்து கைது செய்யப்படுற சில நாட்கள்லேயே அந்த சம்பவம் வந்த உடனே அந்த அருளானந்தம் என்கிற ஒரு அதிமுக நிர்வாகியை கட்சி விட்டு நீக்கிடுறாங்க. ரெண்டாவது, நீங்க சொல்ற குற்றச்சாட்டு தொடக்கத்திலிருந்து இன்றைக்கு வரல சொல்றது வந்து பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சி சாட்சின்னு சொல்ற விமர்சனமே குற்றவாளியை பாதுகாக்க முயற்சித்தாங்க அப்படின்னு சொல்றது. குற்றவாளியை பாதுகாக்க முயற்சிக்கவே இல்லைன்றது ஏடிஎம்கேவோட வாதம். இல்ல சார், 2019ல இந்த கேஸ் ஃபைல் பண்ணப்படுது சார், இந்த கம்ப்ளைண்ட் பண்ணது சார். 2021 வரைக்கும் சார் அவர் வந்து கட்சியில தான் இருக்கார். அது நடுவில் வந்து அவர் வந்து அதிமுகவில் இருக்கிற இந்த மினிஸ்டர்ஸ் கூடலாம் ஃபோட்டோஸ் இருக்குது, நிதின் கட்கரியை கூட பார்க்கறதுக்காக கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அது அப்புறம் எப்படி சார் அவங்க வந்து உடனே ஆக்ஷன் எடுத்தாங்கன்னு சொல்கிறீங்க? எனக்கு அது புரியவே இல்லை. அது பொய்யா, அது வந்து ஒரு தப்பான ஒரு வாதம் அப்படின்னு சொல்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இதில் வந்து நாங்கள் கைது பண்ணிட்டோம்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் அது எஃப்ஐஆராக இருக்கட்டும், கைது பண்ணுறதுக்காக இருக்கும், அவங்க கைது பண்ண 4 பேராக இருக்கட்டும், அதுக்கு அடுத்து ஒவ்வொரு ஆளாக கைது பண்ணாங்கல்ல, ஒவ்வொன்றுத்துக்கும் இங்கே திமுகவும் மக்கள் பொள்ளாச்சியில் இருக்க மக்கள் வந்து கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே சேர்ந்து நின்று சங்கிலி பண்ணுவாங்களா, ஹியூமன் செயின் பண்ணுவாங்க, மனித சங்கிலி, அது பண்ணாங்க. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்க்குறப்ப மாதர் சங்கத்துலேருந்து ஒருத்தவங்க வந்து பேசினாங்க, நாங்கள் ரொம்ப போராடணும்னு. மாதர் சங்கம் வந்து வாசுகி மேம் பேசினாங்க இல்லையா, மாதர் சங்கங்கள் வந்து அங்கே போக விடாமல் பண்ணுது. மீடியா உங்களுக்கே தெரியும், பொள்ளாச்சியில் வந்து யாரும் எந்த மீடியாவையும் அவங்க உள்ள விடல. உங்களுக்கு அந்த கஷ்டம் என்ன நடந்துச்சுன்றது உங்களுக்கும் தெரியும். அந்த மாதர் சங்கத்தில் இருக்கிற அந்த ஃபங்க்ஷனரிஸா அவங்க வீட்டுக்கு வெளியே போலீஸை வந்து நிப்பாட்டி வச்சு நீங்கள் பொள்ளாச்சிக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு பயமூத்துனது வந்து அந்த அதிமுக அரசு சார். அப்படி அந்த உண்மையை வந்து வெளியே வந்துடக்கூடாதுன்றதுக்காக அவ்வளோ ட்ரை பண்ணது அதிமுக அரசு. இங்கே பிரச்சனை என்னன்னா, அன்னைக்கு எடப்பாடி அவர்கள் வந்து அந்த இன்டர்வியூ சார் அப்போ கேட்குறாங்க, ப்ரெஸ்லேருந்து கேட்குறாங்க, அவங்க அதிமுக சார்ந்தது, ரொம்ப நக்கலா சிரிச்சுட்டு ஆதாரம் இருந்தா கொடுங்க அப்படின்னு. அந்த வீடியோ நான் காமிக்கிறேன், அந்த வீடியோவை நான் காமிக்கிறேன். ஒரு வாதமா சார்? இன்னும் ஒரே ஒரு சார், அந்த நக்கீரன் கோபால் அவர்கள் வந்து அந்த வீடியோ வந்து வெளியிட்டாங்கல்ல, அதுக்கு வந்து சைபர் கிரைம், சென்னை சைபர் கிரைம்ல இருந்து அவருக்கு வந்து வாங்க அப்படின்னு சொல்றாங்க, அப்பியர் ஆகுங்கன்னு சொல்றாங்க. ஏன்னு கேட்டா பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. யாருக்காக? அதிமுகவில் இருக்கிற மினிஸ்டர் வந்து போய் வந்து அவங்க கேஸ் ஃபைல் பண்ணாங்க. புரியல. அப்ப நீங்க வந்து அங்க பண்ண அந்த ரேப், கேங் ரேப், ஒருத்தரை ரேப் பண்ணிட்டு அவங்கள வந்து அந்த வீடியோவை வச்சு மிரட்டி திருப்பி அந்த சர்வைவர் போய் ரேப் பண்றது, அந்த வீடியோ வச்சு அந்த ஊர்ல இருக்க பொண்ணுங்களை அத்தனை பேரை மிரட்டுறது, இது எல்லாமே அந்த ஊர்ல நடந்துட்டு இருந்திருக்கு. இவங்க வந்து பாயிண்ட் வந்து பொள்ளாச்சி சம்பவம் அப்படின்ற ஒரு சம்பவம் வந்து எந்த ஒரு ஆட்சி காலத்திலும் குற்ற செயல்கள் நடக்கும். இப்போ பாயிண்ட் வந்து அந்த குற்ற செயல்களை ஒரு அரசு எவ்வாறு அணுகுது, காவல்துறை எவ்வாறு புலனாய்வு செய்து அந்த வழக்கு எவ்வாறு நியாயமாக நடத்தப்படுது. இது வந்து இன்னைக்கு தேதிக்கு தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிடத்தக்க வழக்கு. இதற்கு பிறகுதான் வந்து பாதிக்கப்பட்ட பெண்களுடைய ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயம் வந்தது, வெளியில் வந்தது. ஒரு அவேர்னஸ், பாதிக்கப்பட்டவர்கள் புகார் தரலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கு. ஏராளமான அம்சங்கள் இதில் இருக்கு. திரு பாலமுருகனுடைய கோணத்தை கேட்குறேன். திரு பாலமுருகன், இந்த வழக்கை பொறுத்தளவுக்கு நாம் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னாங்க, ஒரு பெண் உடல் மீது இந்த பொது சமூகம் வைத்திருக்கின்ற இந்த நிலைப்பாடு இருக்குல்ல, பார்வை, அந்த பார்வை எவ்வளவு கோரமானதாக பார்வையாக இருக்கிறது. பெண் உடலை வந்து பொது சமூகத்தினுடைய சொத்தாக பார்ப்பது, பெண் உடலின் ஆட்சி செய்வது, பெண் உடலை வந்து சின்னாபின்னமாக்குவது, இந்த சிந்தனைகளை வந்து நாம் ரொம்ப கணக்கில் எடுத்துக்கொள்ளணும்னு நான் பார்க்குறேன். மிக முக்கியமான ஒன்று. அந்த பெண்கள் வந்து ஏறக்குறைய 2019 பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி இந்த சம்பவம், ஒரு கல்லூரி மாணவி தாக்கப்பட்டார் என்ற ஒரு சம்பவம் தொடர்பாக பிப்ரவரி 12ஆம் தேதி அவர்கள் புகார் தருகிறார்கள். அந்த புகார் 10 நாட்கள் கழித்து புகாராக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆனால் இதில் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 2 ஆண்டுகளாக அவங்க வந்து அந்த குற்றவாளிகள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பதுதான் மிக முக்கியமானது. இதில் விவாதிக்க வேண்டிய வாதம் திமுக அதிமுக என்று இவர்கள் இருவரும் மாறி மாறி பேசிக்கொள்வதை தாண்டி இதை விவாதிக்கணும். பொதுவாக பார்க்க வேண்டும். என்னென்னா TN41 அட்டாக் கேங்
அட்டாக் பாய்ஸ் என்று ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று வச்சுக்கிட்டுங்க 2 ஆண்டுகளாக பெண்கள் இந்த முகநூல்லையோ அல்லது வேறு வேறு சமூக வலைதளங்கள்லையோ பழகுகின்ற பெண்களை அவர்கள் வந்து ஒரு தவறான முறையில் புகைப்படம் எடுத்துக்கொண்டு வீடியோ எடுத்துக்கொண்டு அதை காட்டி அதை வந்து அவர்களை பிளாக்மெயில் செய்து பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்துவது, எக்ஸ்டார்ஷன் பண்ணுவது, பணத்தை வந்து அவர்களிடமிருந்து பிடுங்குவது, அவர்கள் ஒரு பாலியல் அடிமைகளைப் போல 2 ஆண்டுகள் அவர்கள் வந்து நடத்தியிருக்காங்க. நிறைய வீடியோக்கள் அந்த அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து அவங்க பகிர்ந்திருக்காங்க. அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் கூட ஒரு பொது சமூகம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. இது மிக முக்கியமானது. இந்த குற்றவாளிகளுக்கு வந்து ஜீரோ டாலரன்ஸ் தான். அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் குற்றம் நடக்கத்தான் செய்யும். ஆட்சி என்பவர் யார் ஆட்சி செய்தாலும் அதில் வந்து ஒரு 7 கோடி மக்களில் குற்றமே நடக்காது என்று நாம் சொல்ல முடியாது. ஆனால் குற்றம் என்று ஒன்று நடந்துவிட்டால் அந்த குற்றத்தினுடைய தீவிர தன்மை இவ்வளவு மோசமாக இருக்கிறது, பெண்களை இவ்வளவு மோசமாக கையாளுகிறார்கள், பெண்கள் மீது இவ்வளவு பெரிய வன்முறை நடக்கிறது என்று சொன்னால் அந்த இடத்துல ஒரு ஆட்சியாளர்கள் எழுந்து நின்று அந்த குற்றவாளிகள் எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த அரசியல் பின்புலம் உள்ளவர்களாக இருந்தாலும் அவர்கள் சமூக விரோதிகள் என்று தண்டிக்க வேண்டும். இது மிக முக்கியமானது. ஆனால் அப்படி நடந்ததா என்றால் நான் அந்த வழக்கில் வந்து நேரடியாக அதை கண்காணித்தவை எங்களுடைய மாவட்டத்தில் நடந்தது. அந்த போராட்டங்களை நான் பார்த்தவன் என்ற முறையில் நான் சொல்கிறேன். இந்த போராட்டம் துவங்கிய நாளிலிருந்து இந்த போராட்டத்தை எப்படியாவது நசுக்கிவிட வேண்டும், அதை சப்ரஸ் செய்ய வேண்டும், உண்மைகளை மறைத்துவிட வேண்டும் என்று அரசு இயந்திரம் மிக மோசமாக அதை கையாண்டது. போராடுகின்ற வாலண்டரியா நாங்க வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டோம், இதுல வந்து மறைப்பதற்கு எங்களுக்கு ஒன்றுமில்லை, அரசு வந்து யாரையும் பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கல, அந்த எண்ணம் இருந்ததுனால் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படணுன்ற எண்ணம் இருந்ததுனால தான் சிபிசிஐடி இருந்த கேஸை சிபிஐக்கு எங்கள் அரசு ஒப்படைத்தது அப்படின்னு ஏடிஎம்கே முன்வைக்கக்கூடிய வாதம். இல்லை, சிபிஐக்கு மாற்றியதில் பார்த்தீங்கன்னா 1 மாதம் ஒரு மாபெரும் போராட்டம் தமிழகம் முழுவதும் நடந்தது. தமிழகத்தில் இருக்கின்ற எல்லா அரசியல் கட்சிகளும் அவர் தோழர் அருள்மொழி சொன்னதைப் போல பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக 2 கட்சிகளை தவிர எல்லா அரசியல் கட்சிகளும், இடதுசாரி கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகம், எதிர்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் அல்லது பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் வீதியில் இறங்கி போராடினால் 1 மாத போராட்டம். அது நான் ஏன் சொல்ல வரேன்னா, அந்த 1 மாத போராட்டம் நடத்திய எல்லோர் மீதும் இன்று வரை வழக்கு நிலுவையில் இருக்கிறது. இன்று வரை கோவை நீதிமன்றத்தில் அந்த வழக்கிலே போராடியதற்காக ஆஜராகி கொண்டிருக்கின்ற மாணவர்கள் எனக்கு தெரியும், மாதர் அமைப்பை சேர்ந்தவர்கள் எனக்கு தெரியும். இன்று வரை அந்த வழக்குகள் இருக்கு. அப்போ அவ்வளோ பெரிய போராட்டம் நடந்த காரணத்தினால் ஏன்னா சிஸ்டமேட்டிக்காக சப்ரஸ் பண்ண பார்க்குறாங்க. முதல்ல வந்து விக்டிம்ஸுடைய பேரை வந்து ரிவீல் பண்ணுறாங்க, அந்த எஃப்ஐஆரை ரிவீல் பண்ணுறாங்க. அந்த எஃப்ஐஆரில் அந்த பொண்ணு எந்த கல்லூரியில் படிக்குது, அதோட பேர் என்ன, அதோட அட்ரஸ் என்ன, எல்லாமே இருக்கு. பர்பஸாக ரிவீல் பண்ணுறாங்க, 2 முறை ரிவீல் பண்ணுறாங்க. அது இல்லாமல் வந்து தொடர்ந்து அவர்களை பாதிக்கப்பட்டவர்களை குற்றவாளியாக மாற்றுகின்ற சொல்லாடல்கள் வருகிறது. அதில் இந்த எஸ்பியாக இருந்த கோவை மாவட்டத்தினுடைய எஸ்பியாக இருந்த திரு பாண்டியராஜன் என்பவர் தொடர்ந்து அரசினுடைய இந்த வழக்கை வந்து பாதுகாக்க வேண்டிய ஒருவர் வேலையை பயிரை மேய்வது என்பதைப் போல அந்த வழக்கை எப்படியாவது நீர்த்து போக செய்ய வேண்டும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பு தருவதற்கு பதிலாக பாதிக்கப்பட்டவர்களை மீண்டும் பாதிப்புக்கு உள்ளாக்குகின்ற பல வேலைகளை சிஸ்டமேட்டிக்காக செய்தார். இது ரொம்ப வெளிப்படையாக நடந்தது. இதில் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையில் வந்து நீதிபதி கிருபாகரன் மற்றும் சுந்தருடைய அமர்வு வந்து வெளிப்படையாக அந்த எஸ்பியை கண்டித்திருக்கிறது, இவருடைய செயல்பாடுகளை கண்டித்திருக்கிறது. ஒரு எஸ்பியை அப்படி செய்யணும். ஒரு எஸ்பியை முந்திரி கட்ட மாதிரி வந்து ஒரு வழக்கை வந்து வழக்கு நடைபெறுகின்ற பொழுது இந்த வழக்கில் யாருமே பாதிக்கப்படலை, வெறும் 4 பேர்கள் தான் வந்து பாதிக்கப்பட்டார்கள், யாருமே பாலியல் வன்முறைக்கு உள்ளாகவிடலை என்ற கருத்துக்களை ஏன் சொல்ல வேண்டும் என்ற ஒரு கேள்வி இருக்கு. அந்த வழக்கு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வழக்கில் வந்து 12 பேர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி இந்த நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 12 பேர் மட்டும் பாதிக்கப்பட்டவர்கள் அல்ல, 50க்கும் மேற்பட்ட மகளிர் அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் பல பேர் சாட்சி சொல்ல முன்வரவில்லை, பல பேர் தங்களுடைய சாட்சியத்தை ரெக்கார்ட் செய்வதற்கு முன்வரவில்லை. பாதிப்புகள் இருந்தது உண்மை, ஆனால் நாங்கள் நீதிமன்றத்தில் வந்து சாட்சி சொல்ல முடியாது என்று சொன்னதினால் பாதிக்கப்பட்டவருடைய சாட்சியங்களை, ஒரு 12 பேர்த்துடைய சாட்சியங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். இதில் மிக முக்கியமானது, இந்த வழக்கில் பிப்ரவரி 22ஆம் தேதியே
இந்த வழக்கினுடைய குற்றவாளியாக இருந்த ஒருவருடைய இந்த வழக்கினுடைய குற்றவாளிக்கு துணை போன ஒருவருடைய கைது செய்யப்படுகிறார். ஆனால் 3 நாட்களில் அவர் வந்து பெயில் விடுவதற்கு காவல்துறை என்பது துணை போகிறது. அவருடைய போன்களிலே கூட நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றன. ஆனால் அவற்றையெல்லாம் அந்த ஆதாரங்களையெல்லாம் அவர்கள் வந்து கண்டுகொள்ளவில்லை. இது தொடர்ந்து ஒரு ஆவணங்களை, ஒரு ஆதாரங்களை, சாட்சியங்களை அச்சுறுத்துவது மட்டுமல்ல, மறைக்கின்ற வேலையை அவர்கள் செய்கிறது. இது ஏன் இந்த பதட்டம்னு எனக்கு தெரியல. இந்த பதட்டம் என்பது தேவையே இல்லாத ஒரு பதட்டம். இந்த பதட்டத்தை செய்த காரணத்தினால்தான் ஆளுங்கட்சியினுடைய நடவடிக்கை என்பது நீதியை பெற்றுத்தராது என்று சமூக ஊழியர்கள் இதை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தார்கள். அவர்கள் சிபிசிஐடிக்கு மாற்றுகிறார்கள், மீண்டும் போராட்டம் வெடிக்கிறது, வேறு வழியில்லாமல் சிபிஐக்கு மாற்றுகிறார்கள். இது மிக முக்கியமானது. இது வெறுமனே ஒரு பெண்களை எப்படி கையாளு ஒரு சமூகம், பொது சமூகத்தில் ஒரு அரசியல் பாலமுருகன் சமூகத்துல வந்து சமூக விரோதிகள், தவறாக வழிநடத்தப்படக்கூடிய இளைஞர்கள், தவறான திசைக்கு சென்றவர்கள் இது மாதிரியான காரியங்கள்ல ஈடுபடுறாங்க. ஒரு எல்லை மீறி போகிற நேரத்தில் அது ஒரு இடத்துல எங்கோ ஒரு இடத்துல வெடிச்சு சமூகத்தோட கவனத்துக்கு வருது. இதற்கு வந்து இவ்வளோ பெருசா நடக்கல அப்படின்னு அந்த மாவட்டத்தோட எஸ்பியா இருந்த பாண்டியராஜன் அன்று சொன்னது பெரும் விமர்சனத்துக்கு ஆளாச்சு. கட்சிகளுக்கு தொடர்பு இல்லைன்னு அவர் சொன்னார். அதற்கு பிறகு அவர் மாறுதலுக்கும் ஆளானார். இதை அரசியலோட முடிச்சு போட முடியுமா? ஒரு கவர்மெண்ட் வந்து சிபிஐக்கு கொடுத்துட்டோம், கோர்ட்டு டைரக்ஷன் இல்லாமலேயே கொடுத்து விட்டோம் அப்படின்னு சொல்ற ஒரு நிலைப்பாட்டை இதில் அரசியலா பார்க்கல அப்படின்னு புரிஞ்சுக்க முடியாதா? இல்லை, ஒரு அரசு என்பது அவர்கள் செய்கின்ற கடமையை செய்ய தவறுகின்ற பொழுது மக்களுக்கு இயல்பாக சந்தேகம் வருது. நான் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர்களையோ அதில் குடும்பத்தை சார்ந்தவர்களையும் நான் வந்து அந்த மாதிரிலாம் நான் குற்றம் சொல்லு. நீங்கள் செய்ய தயங்குறீங்க, உங்களுக்கு என்ன தயக்கம் இருக்குது சார்? அந்த குற்றவாளிக்கு உங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை, தயவு செய்தால் வேணால் நீங்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை. உங்களுடைய அந்த தயக்கத்திற்கான காரணம் என்ன என்பதுதான் வந்து பொதுமக்கள் மத்தியிலும் போராட்டம் நடத்தியவர்கள் மத்தியிலும் இருந்த ஒரு கேள்வி. அது நீ சப்ரஸ் பண்ண எவிடன்ஸ் காணாமல் போயிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் அந்த சாட்சியங்கள் கலைக்கப்படுகிறது, ஆவணங்கள் கலைக்கப்படுகிறது. அப்போ துரிதமாக செயல்படுவதற்கு மாற்றாக நீங்கள் ஒரு சாட்சியை சப்ரஸ் பண்ணுறீங்க, வழக்கை வந்து மூடி மறைக்கிறீர்கள் என்று சொன்னால் இது தேவையற்ற சந்தேகங்களை அந்த அன்னைக்கு ஆண்டு கொண்டிருந்த அதிமுகவினுடைய ஆட்சியின் மீது, எல்லா போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது இருக்குது. இன்றைக்கி அந்த போராட்டத்தில் நாடு முழுவதும் அவ்வளோ பெரிய எஃப்ஐஆர் போட வேண்டிய அவசியம் எனக்கு. எங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறது என்பது ஒரு ஜனநாயக உரிமை. அது என்னுடைய கருத்தை சொல்வது. அரசாங்கம் என்பதற்கு மாற்றான எனக்கு ஒரு கருத்து இருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் அதற்கான மாற்று கருத்தை சொல்கிறோம். நூற்றுக்கணக்கான எஃப்ஐஆர்கள் போராட்டம் செய்தவர்கள் எல்லா பகுதியிலும் போடப்பட்டது. என்னுடைய மர்மம் என்ன? ஏன் அவ்வளவு பெரிய அரசு இயந்திரத்தை வந்து கொண்டு போய் போராடுகின்றவர்களை எதிரியாக வைத்து அப்படியெல்லாம் அடக்குகிறீர்கள்? உங்களுடைய அடக்குமுறையினுடைய பின்னால் இருக்கின்ற அரசியல் என்ன என்பதுதான் அடிப்படையான கேள்வி. ஓகே, நீங்கள் சொல்கிறதுல 2 முக்கியமான பாயிண்ட்டு. தயக்கம் காட்டினாங்க வழக்கை நடத்துவதில், துரிதமாக நடத்துவதற்கு பதிலாக புலனாய்வு செய்யறதுக்கு பதிலாக தயக்கம் காட்டினாங்கன்றது ஒன்று. சிபிஐ விசாரணை வேணும், குற்றவாளிகளை கைது செய்யுங்க அப்படின்னு போராடிய பொதுவான அமைப்புகள் மீதும் எல்லோர் மீதும் கூட போடப்பட்ட வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்கின்றீங்க. இன்றைக்கு அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு அந்த வழக்குகளை ரத்து செய்கிறது, அதை நோக்கி பயணம் பண்ணாது நல்ல விஷயமா இருக்கும். திரு அக்னீஸ்வரன், உங்கள் கோணம் என்ன சார்? கேள்வி சார். பல்வேறு கருத்துக்கள் 4 பேரும் பகிர்ந்திருக்கிறாங்க. இந்த தீர்ப்பு சார்ந்த உங்களுடைய பார்வைகள் என்ன சார்? இது முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மத்திய புலனாய்வுத்துறைக்கு உத்தரவிட்டார். இப்போ அந்த வழக்கை நடத்தி முடிச்சது மத்திய புலனாய்வுத்துறை அதிகாரிகள். கோவை மாவட்ட சிறப்பு நீதிமன்றம் தான் இதை தீர்ப்பை சொல்லியிருக்குது. இங்கே என்னென்னா, திமுக ஆட்சியில் சட்ட நடவடிக்கை எடுத்தாங்களா, அதிமுக ஆட்சியில் சட்ட நடவடிக்கை எடுத்தாங்களா அப்படின்றத தாண்டி இது சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகிறதுனால முறையான நீதியை யார் பாதிக்கப்பட்டாலும் வழங்குவது தான் அதிகாரிகள், காவல்துறை, நீதிமன்றத்தினுடைய பணியாக இருக்கும். அரசியலுக்கு அப்பாற்பட்டு இதை பார்க்கணும், சட்டப்படி எல்லாம் நடந்திருக்கா என்கிற கோணத்தில் அணுகணுன்றீங்க. நல்லது செய்தால் இது என்னுடைய ஆட்சியில் நடந்தது என்றும், கெட்டது நடந்தால் இது அந்த ஆட்சியில் நடந்தது என்றும் ஆட்சியாளர்கள் வேண்டுமானால் பேசலாம். ஆனால் நீதிமன்ற மாண்பு அப்படி செய்யக்கூடாது என்பதை நான் பார்க்குறேன். இல்லை, ரொம்ப இதில் நல்ல விஷயன்றது, ஒருவர் கூட பிறல் சாட்சி இல்லை. குற்றப்பத்திரிகைகளை யாரெல்லாம் தாக்கல் செய்து இன்னுன்னார் சாட்சி பட்டியலில் சொன்னாங்களோ அவர்கள் சாட்சியங்களை சொல்லியிருக்கிறாங்க.
பாதிக்கப்பட்ட பெண்கள் அவங்களுடைய அடையாளம் கடைசி வரை வெளியிடப்படலை. இந்த விசாரணை என்பது ரகசியமான வகையில் அவங்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய வகையில் நடந்திருக்கு. அந்த பெண்கள் துணிச்சலாக வந்து அடையாளம் காட்டியிருக்காங்க தங்களுக்கு என்ன பாதிப்புன்னு. ஒவ்வொருவருக்கு பார்த்தீங்கன்னா 5 ஆயுள் தண்டனை, ஒருவருக்கு 5 ஆயுள் தண்டனை, 4 ஆயுள் தண்டனை, இப்படி இருக்கக்கூடிய ஒன்றுன்றத ஒரு வழக்கறிஞராக நாம் எப்படி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒரு சமூக செயல்பாட்டாளராக இதை எப்படி நம்ம சமூகம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? சார், தப்பு செஞ்சால் தண்டனை கிடைக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறணும். நீங்கள் சொல்லுகிற போது சொன்னீங்க, அதாவது யாரும் பிறட்சாட்சியே இல்லை, இது வழக்கை நடத்திய மத்திய புலனாய்வுக்கு போகுமா அல்லது மாநில காவல்துறைக்கு போகுமா? மத்திய புலனாய்வுத்துறைக்கு தானே போகும். 1. 2, இவங்க இப்படியே சொல்கிறாங்க, இல்லைங்க நாங்கள் போராட்டம் நடத்தினோம், அதனால தான் முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சிபிஐக்கு உத்தரவிட்டார். கரெக்ட், நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. அன்றைக்கு திமுக எதிர்க்கட்சி தானே, இன்றைக்கு அதிமுக எதிர்க்கட்சி தானே. அப்ப திமுக அன்னைக்கு எதிர்க்கட்சி சொன்னதை மாண்புமிகு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி ஒத்துக்கிட்டார்ல, அது மாதிரி இன்னைக்கு கள்ளக்குறிச்சிக்கு சிபிஐ கேட்குற எதிர்க்கட்சி நீங்க கொடுத்தீங்களா? 2, வேங்கை வயல் சிபிஐ கேட்கிறாங்களே, நீங்க கொடுத்தீங்களா? 3, இங்க உங்களுடைய பார்வைப்படியே பார்த்தா எல்லா விஷயமும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் யார் அந்த சார் அது இருக்கட்டும், ஆனால் இதுவரைக்கும் சிபிஐ என்று எதிர்க்கட்சி தலைவர் கேட்கிற போது ஏன் நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஏன்னா கவர்மெண்ட் இருங்கம்மா, பொறுங்கம்மா, இது ரொம்ப முக்கியமான விஷயமா. இப்போ உங்களுடைய படியே பார்த்தா நீங்க எதெல்லாம் தமிழ்நாட்டில் சிபிஐ கேட்கிறாங்களோ அதையெல்லாம் நீங்க இன்னைக்கு கொடுக்க மறுக்கிறீங்களே. அப்ப இன்னொன்னு என்ன சொல்றீங்க, நாங்க சொல்லித்தான் செஞ்சாங்கன்னு சொல்றீங்களே. அப்போ இன்னைக்கு எங்கள் ஆட்சியில தான் இந்த தீர்ப்பு வந்துச்சுன்னு சொல்றீங்களே, ஆனால் இந்த வழக்கை நடத்தியது மத்திய புலனாய்வுத்துறை என்று ஒத்துக்கிற மாட்டீங்களா? இதை விட்டுருவோம். அடுத்த செய்தி. இதுல ஒரு கோணம் சொல்றீங்க, அதாவது எதிர்க்கட்சிகள் கோரினால் சிபிஐக்கு அப்படியே கொடுத்துட வேண்டியதானே அப்படின்றது ஒன்று. பாலமுருகன் அவர்களும் அருள்மொழி அவர்களும் சொன்ன பாயிண்ட் என்னன்னா, பல பேர் பாதிக்கப்பட்டாங்க, 2 ஆண்டு காலம் நடந்திருக்கு, புகார் வந்து தாமதமானது, சிபிஐ விசாரணை தான் வேணும் அப்படின்னு மக்கள் இயக்கங்கள் எதிர்க்கட்சிகள் போராடின, அந்த போராட்டத்தின் எதிரொலியாகத்தான் இந்த கட்டத்துக்கு அரசு தள்ளப்பட்டுச்சு, நீங்கள் வாலண்டியராக தரல அப்படின்ற அந்த கிளைமை வந்து அவங்க டிஸ்பியூட் பண்ணுறாங்க. அது அவருக்கு உங்களுடைய பார்வை. தமிழ்நாட்டில் அண்ணா பல்கலைக்கழக அந்த வளாகத்திற்கு எதிரே அண்ணா திமுக போராட்டம் நடத்தியது, ஆளுகிற திமுக ஆட்சி கைது செய்தது, ஏறத்தாழ 1000 பேர் மீது குற்ற வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதா இல்லையா? சரி, அது இருக்கட்டும். தமிழ்நாட்டில் கல்லூரி மாணவர்கள்லாம் இதுக்காக போராட்டம் நடத்தினார்களே, அந்த போராட்டம் இன்னும் வரைக்கும் ஏன் சிபிஐக்கு இந்த மாநில அரசு கொடுக்க மாட்டேங்குது? 2, இவர்கள் போக்கிலே பார்த்தா, அதாவது உள்ளாட்சி ஆட்சி அதே சாட்சி அப்படிங்கிறீங்களே, அப்ப நீங்க கள்ளக்குறிச்சிலாம் உங்களுக்கு சாட்சி அல்ல, மரக்கோணத்துல 23 பேர் செத்தாங்க சாட்சி அல்ல, 68 பேர் செத்தாங்களே. வசந்தம் கார்த்திகேயன் யார்? ஏன் மாவட்ட ஆட்சித்தலைவர் கண்காணிப்பாளர் மத்தியிலே திரு உதயசூரியன் ஏன் அமர்ந்து பேசுகிறார்? இந்த வழக்கை உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? சிபிஐல விசாரிக்கல என்ன இருக்குன்னு கேட்டுச்சுல. அதே மாதிரி அமலாக்கத்துறை 1000 கோடி ரூபாய் இதுல வந்து அந்த இதுல வந்து அமலாக்கத்துறை சொன்னதுல வந்து நீங்க நேரம் என்ன பண்ணீங்க? இந்த வழக்கை விசாரிக்க கூடாதுன்னீங்க, அதே வழக்கை வாபஸ் வாங்குனீங்க. இல்ல, அமலாக்கத்துறை சொல்றத அப்படியே அமலாக்கத்துறை சொல்றது வேத வாக்கா? இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கிற ஒரு கேஸ்ல 1000 கோடின்ற ஃபிகரே அவங்க மீடியாவுக்கு கொடுக்குற ஒரு நம்பர். ஒரு நிமிஷம், நீங்க சிபி தான் பார்த்தீங்க, இடி வந்து இனிஷியல் டேஸ்லேயே அது ஏன் ஒரு 900 கோடியாக இருக்கக்கூடாது? ஏன் குற்றமே நடக்காமல் இருந்துருக்கூடாது? ஏன் அது 1002 கோடியாக இருக்கக்கூடாது? இடிக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு. இடி வந்து ஒருத்தரை டிஃபேம் பண்ணணும்னா ஒரு ஜைஜான்டிக் நம்பரை சொல்லணும். 1000 அப்படின்னு சொன்னால் அது வந்து ஊடகங்கள் கவனத்தை பெறும். உங்களை மாதிரியான சொற்பொழிவு கருத்தாளர்கள் பேசுகிற போது 1000 1000 1000 1000 திரும்ப திரும்ப சொல்லியிருப்பாங்க. 998 997 அப்படி சொல்ல மாட்டாங்க. இடி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்கறது இனிஷியல் ஸ்டேஜில், ரொம்ப ரொம்ப ப்ரிலிமினரி ஸ்டேஜ்லேயே தே வாண்டட் டு பில்ட் எ கேஸ். அதை ஒரு அதுக்கு எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்க கண்டெஸ்ட் பண்ண தான் செய்வாங்க. கரெக்ட்.
ஆனால் கண்டெஸ்ட் பண்றது போது அது ட்ரையல்ல தான் தெரியும். ஆனால் நீங்க அந்த வழக்கை வாபஸ் வாங்குனீங்களே, அது ஏன்? இது ஒண்ணு. இன்னொரு விஷயம், நீங்க இதே பல்லாவரத்துல, அதாவது அங்க நடக்கிற மற்ற விஷயங்களுக்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டீங்களான்னு கேக்குறீங்க. விருகம்பாக்கத்துல காவல்துறை பெண் காவலர் அதிகாரி மீது அந்த பாலியல் அந்த குற்றச்சாட்டு வந்தபோது அந்த வழக்கு இதுவரைக்கும் என்ன நிலையில் இருக்குன்றத சகோதரி சொன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் அவங்களுடைய இல்லத்துல நடந்தது, அந்த பெண்மணிக்கு தீயால சுட்டாங்களே, அதற்கும் இது போல சிபிஐ விசாரணை கொடுத்து தமிழ்நாட்டிற்கு கூடிய மொத்த வழக்குகளை உங்களால் விசாரிக்க சொல்ல முடியுமா? ஒரு வழக்கா இருக்கட்டும், 1000 வழக்கா இருக்கட்டும். திரு எடப்பாடி பழனிசாமி என் கட்சி மீது புழுதி வாரி தூத்துறீங்க, இருந்தாலும் நான் சிபிஐக்கு உத்தரவிடுகிறேன்னு சொன்னாரு. ஆனால் நீங்கள் அண்ணா பல்கலைக்கழகம், அண்ணா கட்சி தான் இன்னைக்கு திமுக ஆட்சி நடக்குது, ஏன் சிபிஐக்கு நீங்க பயப்படுறீங்க? மாநிலத்துக்குள்ளே சுருட்டிட்டே இருக்கீங்களே, ஏன் கேட்டா சொல்றீங்க இல்ல சிபிஐ கிட்ட போச்சுனா ரொம்ப நாள் ஆயிரும். இப்ப வந்துருச்சே தீர்ப்பு. ஆமா சரி ஓகே சார். இப்போ வந்து இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, சமூகத்துல அங்கங்க பிரச்சனை நடக்க தான் செய்யும் அப்படின்ற மாதிரி. ரெண்டு விஷயம் சார். ஒன்னு வந்து அபரேஷன்ஸ் அங்கங்க நடக்கிறது அப்படின்றது அந்த சம்பவங்களோட இதை ஒப்பிட முடியாது. இதனுடைய ஸ்கேல் அதிகம். சிண்டிகேட் மாதிரி நடந்திருக்கு சார். அந்த சிண்டிகேட் என்ன பிரச்சனைனா, இன்னைக்குமே பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் எல்லா பெண்களுக்கும் வந்து ஏதாவது ஒரு ஃபார்ம் ஆஃப் அபியூஸ் வந்து நடக்கப்படுது. இந்த கேஸோட ஜட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் ஓகே, நமக்கு வந்து நம்ம போய் கேஸ் போட்டோம், நம்ம வந்து போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா there will be நமக்கு சப்போர்ட்டிவா, நமக்கு சாதகமா வந்து வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து தருது. அந்த நேரத்திலயும் வந்து உட்கார்ந்துட்டு அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்களை போய் அவங்கள போய் சப்போர்ட் பண்ணிட்டு அவங்கள டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்குதுன்றது இந்த சொசைட்டில இருக்க பெண்களுக்கு வந்து செய்யற ஒரு அயோக்கியத்தனமா தான் யாரும் டிஃபெண்ட் பண்ணல. எந்த குற்றவாளியும் யாரும் டிஃபெண்ட் பண்ணல. ஒன் செகண்ட், இல்ல நான் ஒரே நிமிஷம் முடிச்சறேன். ஏன் என்ன பிரச்சனை? ஆக்சுவலி வாட் இஸ் தி டிஃபரன்ஸ்? அண்ணா பல்கலைக்கழகத்தை பத்தி நான் பேசதா வரேன். இந்தியாவுல பெரிய பல்கலைக்கழகம், ஒரு அமைச்சரோட அவர் வந்து ஒரு பிரியாணி சாப்பிட்டு இருக்காரு. அப்ப அதுக்கு மட்டும் ஏன் சிபிஐ பக்கத்துல வர மாட்டேங்கிறீங்க? ஏன் சொல்றேன். அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல ஞானசேகரன்றவர் வந்து திமுகல எந்த ஒரு பதவியிலும் இல்ல சார். அவர் வந்து திமுகவை சப்போர்ட் பண்ணிருக்காரு. யாருமே ஆனாலும் வரலாம் சார். லெட் மீ ஃபினிஷ் சார். அவர் வந்து திமுகல எந்த ஒரு பொறுப்புலயுமே, நாட் ஈவன் தி ஸ்மாலஸ்ட் பொறுப்புல கூட அவர் எந்த பொறுப்புலயுமே இல்ல சார். அவர் வந்து திமுகக்கு ஓட்டு போடுற ஒரு ரெசிடென்ட் ஆஃப் தமிழ்நாடு, அவ்வளவுதான். அவர் வந்து சப்போர்ட் பண்ணிருக்காரு. டிஃபரன்ஸ் என்ன பார்த்தோம்னா, ஞானசேகரன் வந்து இங்க பொறுப்புல இல்ல. ஆனா இந்த கேஸ்ல இருக்கிற ரெண்டு பேர் ஸ்பெசிபிக்கா வந்து நேரடியா அதிமுகல பொறுப்புல இருந்தவங்க. 2019 ஒருத்தங்க பொறுப்புல இருக்கலாம். அந்த கட்சியை சேர்ந்தவங்களே கூட ஒரு குற்ற செயல்ல ஈடுபட்டு இருக்கலாம். குற்ற செயல்ல ஈடுபட்டு இருக்காங்கன்னு தெரிந்து புலனாய்வுல தெரிய வந்துட்டா அதுக்கு பிறகு அந்த கட்சி அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுதா, அவங்கள வந்து டிஸ்மிஸ் பண்ணுதான்றதுதான் பாயிண்ட். இப்போ எந்த அரசியல் கட்சியில இருந்தும் குற்ற செயலில் ஈடுபட்டா உடனே வந்து அவங்கள கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, டிஸ்மிஸ் பண்ணுவாங்க. ஒரு நிமிஷம், அருள்மொழி அவர்கள் வேறொரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு போறாங்க, அவருடைய நிறைவு பார்வை கேட்டுறேன். திரும்ப அருள், உங்க நிறைவு பார்வை. அதாவது இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னன்னா, ஒரு வழக்கு எப்படி நடந்தது, அதில் என்னென்ன பிழைகள் நடந்திருக்கு, யார் யார் அதை மூடி மறைக்கிறதுக்கோ அல்லது வழக்கு தாமதமாகிறதுக்கோ காரணமாக இருந்தாங்க அப்படிங்கிறத பேசுனா அது உண்மையா இல்லையா அப்படின்னு நம்ம பேசணும். இதில் இப்படி நடக்கலையா, அதில் அப்படி நடக்கலையாங்கிறது அந்த வழக்கை பற்றி பேசும்போது யார் யாரெல்லாம் தப்பு பண்ணியிருக்காங்க அதை பற்றி நம்ம விரிவாக பதில் சொல்ல முடியும். இப்போ அந்த வழக்குகளுக்குள்ளே போனால் பொள்ளாச்சியில் நடந்த பாலியல் கூட்டு வன்முறை வழக்குங்கிறத பற்றிய செய்திகள் பின்னாடி போயிடும். நான் ரெண்டு செய்தியை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒன்று, மார்ச் மாதம் 12ஆம் தேதியே சிபிஐக்கு மாற்றியதாக ஜிஓ போட்டுட்டதாக சொன்னாங்க. ஆனால் நான் அங்கே வழக்கு போட்டது வந்து 23ஆம் தேதி மார்ச் மாதம்தான் 2019 விசாரணைக்கு வந்தது தலைமை நீதிபதி அமர்வில். அப்போது நீதிபதியாக அதாவது தலைமை நீதிபதி திருமதி தஹில் ரமானி அவர்கள் இருந்தாங்க. அவங்களோட நீதியரசர் துரைசாமி அவர்கள். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது 23ஆம் தேதி மார்ச் 2019. அப்போவே சிபிஐட்ட ஒப்படைச்சாச்சுன்னா அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் சொல்லி அன்னைக்கே அந்த வழக்கை மூடியிருப்பாங்க. ஆனால் மறுபடியும் அது 29ஆம் தேதி போடப்பட்டது. 29ஆம் தேதி கூட அரசு வழக்கறிஞர் நான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கி என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர இது சிபிஐக்கு ஒப்படைக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லலை. இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் ஏகப்பட்ட அழுத்தம். 30/3/2019 செய்தித்தாளெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா யூடியூபோட ரிப்போர்ட்டாக போலீஸ்க்கு சொல்லப்பட்டது.
90% வீடியோக்கள் அழிக்கப்பட்டு விட்டன. அப்போ இந்த கால தாமதம்ங்கிறது எவ்வளவு ஆதாரங்களை ஆவணங்களை அழிப்பதற்கு பயன்பட்டிருக்கு, அந்த தாமதத்துக்கு யார் காரணம்? இப்போ வந்திருக்கிற இந்த தீர்ப்பு என்பது 10% வீடியோக்கள்ல இருந்து இருக்கலாம், அல்லது அந்த 90%த்தில் எவ்வளவு அவங்களால திரும்ப எடுக்க முடிஞ்சதோ அதிலிருந்து இருக்கலாம். இது நம்ம எல்லாரும் கவலைப்பட வேண்டிய ஒரு செய்தி. அதில் ஆட்சியாளர்கள் யாராக இருந்தாலும் இந்த மாதிரி நடந்துக்க கூடாது, அந்த வழக்கை நடத்தியிருக்க கூடாது தொடக்கத்திலேயே. அப்போவே சரியாக இருந்திருந்தா இதில் இன்னும் ஏராளமான பேர் சிக்கி இருக்க வாய்ப்பு இருக்குது. இதை ஒரு பெரிய மாஃபியா தொழில் மாதிரி பண்ணியிருக்காங்க, கிளையண்ட் சப்ளை மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் வரும்போது கிடைச்சவங்க இன்னைக்கு தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுக்கு நடந்து ஒத்துழைத்திருக்கிற எல்லாரையும் நம்ம பாராட்டுவோம். அதில் யார் கவனம் செலுத்தாமல் என்ன காரணத்தினால தாமதமாச்சு, எப்படி 90% வீடியோக்கள் அழிக்கப்பட்டன அப்படிங்கும்போது அந்த அரசினுடைய தவறை பற்றி பேசுறது நம்முடைய கடமை. அது நடக்கக்கூடாது, எந்த ஆட்சியாக இருந்தாலும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் சமூக அக்கறை உள்ளவர்கள் சிந்திக்க வேண்டிய செய்தின்னு நினைக்கிறேன். வணக்கம். ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம பேசலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு நம்ம விவாதத்தை தொடரலாம். அவங்க சாட்சிகளை விட்டாங்களோ? விவாதம் தொடர்கிறது. நிறைவு பார்வை மேடம், உங்கள் நிறைவு பார்வை. சிபிசிஐடிக்கு தான் நான் மார்ச் மாதம் உத்தரவிட்டதா சொன்னேனே தவிர சிபிஐ உத்தரவிட்டதா சொல்ல. சிபிஐ ஏப்ரல் மாதம் தான் நாங்கள் உத்தரவிடுறோம். அதுதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்றது என்னன்னா, தவறு யார் செஞ்சாலும் சார் அந்த தவறு எங்களுக்கு தெரிஞ்ச பிறகு நடவடிக்கை இமிடியேட்டா எடுக்கிறோம். அது எல்லா கட்சிகளும் அப்படிதான். அவங்க ஒரு குற்றச்செயலில் ஈடுபட்டாங்க தெரிஞ்ச பிறகு நடவடிக்கை எடுக்கிறோம். அடுத்து எங்களோட சட்ட ரீதியான விஷயங்கள் ஏதாவது பெண்டிங் இருந்துச்சா அதை சொல்றேன், இமிடியேட்டா எஃப்ஐஆர் போடுறோம், சார்ஜ் ஷீட் போடுறோம். அதுதான் சொல்றேன். எங்க ஆட்சியில 21 வரைக்கும் 8 பேர் குற்றவாளிகள், 9 பேர்ல 8 பேர் நாங்க போட்டதா சார்ஜ் ஷீட். அது ஒரு விஷயம். அடுத்து நாங்கள் சிபிஐ கண்டு என்றுக்குமே நான் பயந்தது கிடையாது. இவங்களுடைய பிரச்சனை என்னன்னா, தப்பு நடந்தா 35,000 போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்தார் எடப்பாடியார். நாங்கள் விவசாயிகள் மீது குண்டாஸ் போடல சார், எங்கேயும் கள்ளச்சாராய சம்பவத்தில் வயிற்றுப்போக்குன்னு போய் சொல்லலை. அடுத்து எந்த விஷயத்திலும் உச்ச நீதிமன்றத்தில் போய் சிபிஐ வேணா நாங்கள் பயப்படல. எந்த இடத்துல சட்ட ரீதியான போராட்டங்களுக்கு முழுக்க முழுக்க துணையா இருந்தோம், மக்கள் போராட்டத்துக்கு துணையா இருந்தோம். இன்னைக்கு சொல்றாங்க போராட்டம் நடத்துற போராட்டம், அதற்கான அனுமதியும் அரசு கொடுத்துருக்குல்ல. உங்களுக்கு அனுமதி கொடுத்து பாதுகாப்பும் கொடுத்தது எங்களுடைய அரசு. ஆனா நீங்க விவசாயிகள் மீது போட்டீங்க, ஏழை எளிய மக்கள் மீது போட்டீங்க, தொழிற்சங்கத்தின் மீது போட்டீங்க. ஏன் இந்த செவிலியர்கள் மீதுல இருந்து ஆசிரியர்கள் மீது இந்த அரசு எந்த அளவுக்கு இன்னைக்கு ஜாக்டஜி அமைப்பை அதிருப்தி தெரிவிக்கிறாங்க. அப்போ மக்களாட்சி தத்துவத்தின்படி, ஜனநாயகப்படி மக்களுக்கு எந்தெந்த உரிமைகள் இருக்கோ அந்த உரிமைகளை அதிமுக தான் கொடுத்துச்சு. இந்த வழக்குக்கான புகாரை எங்களோட பொள்ளாச்சி ஜெயராமன் தான் கொண்டு போய் இதன் மீது நடவடிக்கை எடுக்கணும் முதல்ல புகார் கொடுத்தாரு. இது எங்களுக்கு கிடைத்த வெற்றி, அதிமுக கிடைத்த வெற்றி, பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான வெற்றி, ஒட்டுமொத்த மக்களுக்கான வெற்றி சார். சுருக்கமா எஸ் சார். ஸோ இது சிபிஐக்கு மாத்துறாங்கல்ல சார், மாத்துறாங்க. அடுத்த நாளே கிட்டத்தட்ட 100 பொண்ணுங்க தேர் கம்மிங் சாட்சி சொல்றாங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இவங்க ஸ்டேட் கவர்மெண்ட், அதிமுக இருந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இருந்த வரைக்கும் அந்த பிள்ளைங்களை மிரட்டி வரவிடாம ஒரு மாதிரியான ஒரு பயந்து போயிருந்தாங்க. த மொமெண்ட் இட் வென்ட் டு சிபிஐ, அந்த சிபிஐ சாதாரணமாலாம் போல சார், மற்ற ஒப்போசிஷன் பார்ட்டிஸ் எல்லாம் போராடி தான் அது போச்சு. பட் த மொமெண்ட் இட் வென்ட் டு சிபிஐ அதுக்கப்புறம் தான் வந்தாங்க. அதுலேயே நமக்கு தெரியுது அந்த மக்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்தது அதிமுக ஆட்சி மேலேன்னு. ஞானசேகரன், நான் ஒரே ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். ஞானசேகரன் மேலே கம்ப்ளைண்ட் 5 ஹவர்ஸில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டுச்சு. 24 ஹவர்ஸில் அவர் அவர் மேலே குண்டர் சட்டம் போட்டு ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் ஜெயிலில் இருக்கார். ஆனால் இந்த விஷயத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, குண்டர் சட்டத்தை போடுறாங்க, போட்டுட்டு அதே நாள் அதை நவம்பர்லேயே கேன்சல் பண்ணி அவர் பெயில் கொடுத்து வெளியே அனுப்புகிறாங்க. அப்போ அங்கே என்ன பிரச்சனைனா, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா அந்த கவர்மெண்ட் ஷுட் பி தேர் ஃபார் அஸ் அப்படின்ற ஒரு நம்பிக்கை பொண்ணுங்களுக்கு இருக்கணும் சார். ஆனால் இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறோமோ அவங்களை எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் கவர்மெண்ட் போலீஸ் வழியாக சரி, மீடியா வழியாக சரி பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க சார். ஸோ அதுதான் இங்கே பிரச்சனை. இங்கே அது அப்பாற்பட்டு ஓகே அவங்க கட்சியில் இருந்தாங்க இல்லை, செகண்டரி. ஆனால் அந்த இடத்துல 2 வருஷம் சார், 2019 கேஸ் ஃபைல் பண்ணப்படுது, 2021 வரைக்கும் அவர் கட்சியிலே இருக்கார். இவ்வளோக்கும் தெரியுது அந்த இடத்துல அவர் அதில் அந்த இஷ்யூவில் அவர் இன்வால்வ் ஆயிருக்காருன்னு தெரிஞ்ச அப்புறமும்
2 வருஷம் அவர் கட்சியில் வச்சிருக்குது. இது ஒரு பொண்ணோ 2 பொண்ணோ கிடையாது சார். கிட்டத்தட்ட அங்கே வந்து 100 பொண்ணுங்களுக்கு மேலே வந்து அந்த ஊரில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னொரு விஷயம் வந்து பாலபாரதி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, கிட்டத்தட்ட அந்த ஊரில் வந்து 58 பெண்களோட சூசைட் நடந்திருக்கு சார். 18லேருந்து 23 வயசு வரைக்கும் இருக்கிற பொண்ணுங்களுக்கு 58 பொண்ணுங்களை சூசைட். அதுக்கான இன்வெஸ்டிகேஷன்ஸ் என்னன்னு நடக்கணும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. சிபிஐ அதுக்கான இது வரல. அதெல்லாம் சிபிஐல ஆக்சுவலி நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. சிபிஐயோட ஸ்கோப்புக்குள்ள வராது, ஸ்கோப்புக்குள்ள வராது. அவங்களுக்கு ஏற்கனவே இந்த பெண் கொடுத்த எஃப்ஐஆர், அந்த எஃப்ஐஆர் மேல இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்படின்ற அளவுல தான் போயிருக்கும். அந்த சூசைட்ன்றது இன்னொரு எஃப்ஐஆர் இருந்திருக்க கூடும். அது வந்து ஒரு அவங்க அசம்ஷன்ல சொல்லலாம், அதுல உண்மை இருக்கலாம் இல்லாம இருக்கலாம். அதை வந்து வேற ஆட்கள் தான் விசாரிக்க முடியுமே தவிர அது சிபிஐயோட விசாரணை வரம்புக்குள்ள வரக்கூடிய விஷயம் இல்லை. என்ன பிரச்சனைனா சிபிஐக்கு ஏன் நீங்க கொடுக்கல அப்படின்னா, ஒரு கேஸ் வந்து ஒரு ஸ்டேட் கிட்ட வருதுன்னா அந்த ஸ்டேட்டுக்கு வந்து அதை ஹேண்டில் பண்றதுக்கான திறமை இல்ல அந்த அதுல இருக்க அக்யூஸ்டை வந்து ப்ரொடெக்ட் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தா மட்டும் தான் சார் இந்த சிபிஐக்கு போகும். இவங்க சொல்ற எல்லா விஷயத்துலயுமே சில விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா கோர்ட்டுக்கே போயிருக்கு. கோர்ட்ல போய் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அவங்க பண்ணியிருக்க இது வரைக்கும் நடந்த ஒவ்வொரு அந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்றப்ப அந்த கோர்ட்டே சொல்லியிருக்காது, ஹை கோர்ட்டா இருக்கட்டும் சுப்ரீம் கோர்ட்டா இருக்கட்டும், கவர்மெண்ட் வந்து கரெக்டா பண்ணிட்டு இருக்கு, இதை வந்து சிபிஐக்கு மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் the state government is doing well, there is no need for going to CBI. unlike the ADMK government, அங்க வந்து திறனும் கிடையாது, அவங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான அனைத்து எஃபர்ட்ஸும் எடுக்கப்பட்டுச்சு. அதனால தான் சிபிஐக்கு போச்சு. லார்ஜர் இன்ட்ரெஸ்ட்ல யோசிக்க வேண்டியது தற்கொலையில தமிழ்நாடு முதலிடம் சார். தற்கொலையை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தமிழ்நாடு, அதிகமான விதவைகள் தமிழ்நாடு, அதிகமான விபத்துகள் தமிழ்நாடு, அதை கொண்டு வந்து ஒரு வழக்கோட நம்ம சம்பந்தப்படுத்த முடியாது. அடுத்து இவங்க சொன்னாங்க நீதிமன்றங்களே நீதிமன்றம் தான் வந்து சிபிஐக்கு சிறுமி வழக்குல அந்த போலீஸ் கிட்ட யாரு வந்து அவங்கள போய் ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா அதிமுக பொள்ளாச்சி வழக்கு கூட இன்னைக்கு லேட் ஆகுது, சீக்கிரம் முடியும் நீதிமன்றம் தான் சொல்லுச்சு. அந்த நீதிமன்றம் தான சொன்னாங்க. அண்ணா நகர் சிறுமி கேஸ்ல என்ன ஆச்சுனா சார், அங்க பிரச்சனை வந்து அந்த போலீஸ் மகிழா போலீஸ் தான சார் போட்டு அடிக்கறாங்க அவங்க மதுரை. அந்த மகிழா போலீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது அதிமுக காரங்க. அந்த தாயை அடிச்சாங்க அதனால தான உங்க கவர்மெண்ட் தான போட்டுச்சு. அதிமுக சார் சுதாகர்ன்றவர் பாதிக்கப்பட்ட மகிழாவோட தாயாரை யார் அடிச்சது? யார் அடிச்சது? உங்க கவர்மெண்ட் தான். அதிமுக போலீஸ் தான். சுதாகர் உங்க போலீஸ் தான். அந்த பல்லக்குடது உங்க போலீஸ், லாக்அப் டெத் உங்க போலீஸ். ஒரு சாத்தான் குளத்தை பேசுனீங்க. எத்தனை சாத்தான் குளம் தெரியுமா? பல்வீர் சிங் புடுங்கலையா? பல்ல புடுங்கலையா? பல்வீர் சிங் நீங்க எங்க இருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியும் சார். அவர் என்ன பனிஷ்மென்ட் உடல்நலத்துல செத்து போனாருன்னு சொன்னாரு. அதுக்கு அப்புறம் உங்க முதலமைச்சர் என்ன சொன்னாரு? முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டீங்களா? தற்கொலையை கொண்டு வந்து 58 தற்கொலையில தமிழ்நாடு முதலிடம் சார். இதுதான் சார் தெரியல. ஒரு பொண்ணுங்களுக்கு இந்த அபியூஸ்ன்ற விஷயம் அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது சார். பார்லிமென்ட்ல பதிவாகுது. அதுக்கு பேசுறாங்க சார். பெண்களுக்கு என்ன ஊர்ல ஒரு சிண்டிகேட் நடந்துருக்கு சார். வழக்கு சம்பந்தப்பட்ட தரவுகளை பேசுங்க. எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்காதீங்க. ஓகே. அந்த அண்ணா நகர் சிறுமி விஷயத்திலயும் பார்த்தோம்னா சார், அதிமுகவை சார்ந்த சுதாகர்னு ஒருத்தர் வந்து போய் போலீஸ் மகிழா போலீஸ் வழியா தான் அவர் தான் வந்து இந்த எல்லா விஷயத்தையும் பண்ணியிருக்காருன்ட்டு அவர் வந்து இன்னைக்கு வந்து தண்டிக்கப்படுறாரு. அங்கேயும் அதிமுக சார்ந்தவர் தான் வந்து இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமா இருக்காங்க. உங்க போலீஸ் தான்மா. உங்க சுதாகர் நான் பேரோட சொல்றேன். அதிமுகவை சார்ந்த சுதாகர் இந்த பொள்ளாச்சி கேஸ்ல அதிமுக கவுன்சிலரோட மகனும் மருமகளும் சித்ரவதை பண்ணாங்க. ஒரு குழந்தைய கள்ளக்குறிச்சியில இருக்கிற ஒரு பட்டியலிட பெண்ணை படிக்க வைக்கிறேன்னு சொல்லி சித்ரவதை பண்ணாங்க. எம்எல்ஏ நிர்வாகி இல்ல, எம்எல்ஏ. அவங்க அரெஸ்ட் ஆகி பல மாதங்கள் இருந்தாங்க. நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம், நீங்க அவங்களை காப்பாத்துறீங்க. அதான் வித்தியாசம். ஏங்க அத்தனை பொண்ணுங்க அங்க வந்து ரேப் கேட்கற பண்ணப்பட்டிருக்காங்க. கொஞ்சமா உங்களுக்கு மனசாட்சி இல்லையாங்க? மனசாட்சி பத்தி நீங்க பேசாதீங்க. பாலியல் வன்கொடுமை எல்லாம் தலவரிச்சாடுது. சிவகங்கையில இருந்து விழுப்புரத்துல இருந்து எல்லா கள்ளக்குறிச்சியில இருந்து இவங்க கூட்டணியில இருக்காங்க. பிஜேபி அந்த யூனியன் கவர்மெண்ட் இருக்குல ஒரு டேட்டா கொடுத்துச்சு. இருக்கிறதுல தமிழ்நாட்டுல தான் இன்னைக்கு கம்மி. இவங்க ஆட்சியை விட இன்னைக்கு கம்மியா இருக்கு. யார் கீதா ஜீவன் சொல்றாங்க. ஓகே சரி அக்னி. குழந்தைகளோட திருமணம் அதிகரிச்சிருக்குனே கீதா ஜீவன் சட்டமன்றத்துல சொல்றாங்கன்னா அதுக்கு இந்த சமூகம் கெட்டு போறதுக்கு இந்த அரசு தான் காரணம். மது போதை கஞ்சானு. அக்னி திமுக அதிமுக அந்த ஆட்சி இந்த ஆட்சி அதை தாண்டி சில விஷயங்கள் இந்த நாளில் பேசப்பட வேண்டிய ஒன்று பொள்ளாச்சி சம்பவம்ன்றது வந்து ஒரு பல மாதங்கள் அது வந்து புகார் அப்படின்ற ஒன்று வெடித்து புகார் கொடுக்க போனவர் தாக்கப்பட்ட பிறகு கவனத்தை ஈர்க்குது, தமிழ்நாட்டை உழுக்குது. பல மாதங்கள் பல பேர் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அருள்மொழி அவர்கள் சொன்னதாக இருக்கட்டும் அல்லது பாலமுருகன் அவர்கள் சொல்கிறதா இருக்கட்டும், அம்மா போராடிய மாதர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் சொல்கிறதும் வந்து இந்த வழக்கில் 8 பெண்கள் புகார்தாரர்கள். ஆனால் உண்மையில் பாதிக்கப்பட்டவருடைய எண்ணிக்கை இதை விட பலர் இருக்கக்கூடும். இந்த நாளில் நடந்த சம்பவம் இல்லை, இதற்கு முன்பும் இதே கேங்கோ அல்லது இதை தொடர்புடையவர்களோ சிக்கனவங்க எவ்வளோ பேர். ஆனால்
குற்றம் இழைத்தவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கக்கூடும் அப்படின்றது ஒரு அன்றைய தேதியில் தமிழ்நாட்டை உலுக்கிய ஒன்று. இன்றைக்கும் அதனுடைய சீரியஸ்னஸோடு நாம் இதை பேச வேண்டியதில் இருக்குது. தமிழ்நாட்டில் இது மாதிரி ஒரு சம்பவம் இன்னும் நடக்கக்கூடாது. ஏன்னா கல்வி அறிவு இருக்கிற இடம், பெண்கள் அதிகமாக வேலைக்கு போகக்கூடிய இடம், பெண்கள் அதிகம் படிக்கக்கூடிய மாநிலம், வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்காமல் தொழிற்சாலைகளுக்கு அலுவலகங்களுக்கு வேலைக்கு போகிற இடம், இந்த மொபிலிட்டி அதிகமாகிற இந்த இடத்துல வந்து பாதுகாப்பை அதிகப்படுத்த வேண்டியது ஒரு நம்முடைய கடமையாக இன்றைக்கி இருக்கிற நேரத்தில் இந்த தீர்ப்பு ஒரு சாகும் வரை ஆயுள் தண்டனை, பெண்களுக்கு இழப்பீடு, அவர்களுக்கு மேலும் அபராதம் அப்படின்ற இந்த அம்சங்கள் அப்படின்ற ஒன்று சமூகத்துக்கு என்ன பாடத்தை சொல்லுதுன்னு நினைக்கிறீங்க? இன்னொரு பொள்ளாச்சி பாலியல் கூட்டு வன்முறை நடக்காமல், ஒரு கேங் நடக்காமல் தடுப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்னு நீங்கள் கருதுறீங்க? ரொம்ப ஒட்டுமொத்த சமுதாயத்தின் ரீதியாக ஒரு கேள்வி கேட்குறீங்க. அதாவது இன்றைக்கி வந்து சைபர் கிரைம் வந்து குற்றங்கள் நிறைய இருக்குது. ரோந்து பணியில் இருக்கக்கூடிய காவலர்களை பாதியாக சைபர் குற்றங்கள் நடக்கக்கூடிய இதுக்காக திசை திருப்பினால் நல்லது. நீதியரசர் கிருபாகரன் ஒரு உத்தரவு போட்டார். 3வது கண் என்று சொல்லக்கூடிய கேமராக்கள் எல்லா இடத்திலும், குறிப்பாக காவல் நிலையங்கள், பேருந்து, நீதிமன்றங்கள், அதுபோல வணிக வளாகங்கள் இதிலெல்லாம் கட்டாயமாக இருக்கணும் அப்படின்றது தான் இதனுடைய இது வந்து இதாக இருக்குது. என்ன 2வது, இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய புலனாய்வுத்துறையினுடைய இதில் அந்த ஆய்வில் கூட அவங்க போட்டிருக்கிற அந்த வழக்கினுடைய இதில் சொல்கிறாங்க, இது வந்து விஞ்ஞானபூர்வமாக ஆதாரத்தை நாங்கள் நிரூபித்துத்தான் இந்த தீர்ப்பை நாங்கள் பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்னன்னா சிடிஆர் என்ட்ரி. நீங்கள் எந்த செல்போன் நிறுவனமாக இருந்தாலும் காவல்துறை அதிகாரிகள் கேட்டால் அந்த நிறுவனம் இந்த நம்பரில் கடந்த 6 மாதம் அல்லது 1 வருடத்தில் நீங்கள் இது பண்ணால் கேட்டால் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லா குற்றங்களுக்கும் நீங்கள் கேட்டு வாங்குறதுல தவறே கிடையாது. அப்படி தானே சார் நான் பார்க்குறேன். இன்னொரு விஷயம், குற்றவாளிகள் பாதிக்கப்பட்டவங்களுடைய பெயரை சொல்லக்கூடாது. ஆமாம், உண்மைதான். ஆனால் முட்டுக்காடில் நடந்ததை அந்த தாம்பரம் காவல்துறை ஆணையர் அவர்கள் அறிக்கை வெளியிட்டார்கள். அந்த அறிக்கையில் அந்த பாதிக்கப்பட்ட பெண்மணியினுடைய பேரே வந்தது. அது ஒரு இதெல்லாம் தவிர்க்கப்படணும். காவல்துறை வந்து நமக்கு சில எல்லைகள் இருக்குது, சட்டத்தை மீறி தாண்டி. அதே மாதிரி அந்த இதில் கூட சில இதில் வந்து வெளியில் விட்டது, அதெல்லாம் தப்பு. 2வது, பல்பீர் சிங் இன்றைக்கு பதவியில் இருக்கிறாரா இல்லையா, இதையெல்லாம் அவர்கள் உறுதிப்படுத்த வேண்டும். வெறும் ஞானசேகரன் அப்படிங்கிறது அவர் ஒரு அம்பு தான். எய்தவர் யார், எங்கே இருக்கிறார்? ஏன் ஆம்ஸ்டாங் வழக்கில் சிடிஆர் என்ட்ரியை பார்த்து எல்லா இதையும் கைது பண்ணீங்கல்ல, ஏன் வந்து இதுக்கு மட்டும் நடக்க மாட்டேங்குது? அதனால் அது வேண்டும் அப்படின்றது எல்லாம் ஒரே இது. 2 பேர் தான். அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட சிபிஐ, திமுக ஆட்சியில் அது நிறைவேற்றி இருக்குது. நிறைவேற்றி காட்டியது மத்திய புலனாய்வுத்துறை. அதில் நம்ம இது சொல்ல வேணாம். ஆக இதுதான் நடந்திருக்கிறது. பெண்களும் அவர்கள் ரொம்ப கவனத்துடன் கேமராவை விட ரொம்ப 365 டிகிரியிலையும் பார்க்கணும். அப்படிதான் நான் பார்க்கிறேன். அதுதான் நடந்திருக்குது. நீங்கள் அரசியலுக்காக தீர்ப்பை மாற்றினீர்கள் என்றால் நீதிமான் தான் காப்பாற்ற வேண்டும். சார் தயவு செஞ்சு சார் இனிமேவாது பசங்களை நீங்க ஒழுங்கா வளங்க, பொண்ணுங்களை பொத்தி போதும் சார். 2 பேருமே யாரானமா இருக்க வேணாம். பசங்க ஒழுங்கா இருக்க காலம், சமூக வந்து வலைதள காலம், 2 பேரும் கவனமா இருக்கணும். ஓகே, திரு பாலம் படிச்சா மட்டும் பத்தாது, பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். திரு பாலமுருகன் நிறைவு பாருங்க. இதுல வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சமூக ரீதியான ஒரு பிரச்சனையை நம்ம பார்க்கணும். இந்த அரசியல் கட்சிகள் தாண்டி நாம் வந்து ஷேக்ஸ்பியர் சொன்னது போல சம்திங் ரோட்டன் இன் த ஸ்டேட் ஆஃப் டென்மார்க் என்பதை போல நாம் வாழுகின்ற சமூகத்தில் நம்மோடு பயணிக்கின்ற ஒரு இளைஞர்கள் எப்படி ஒரு பெண் உடலை வந்து இப்படி சொந்தம் கொண்டாடலாம், பெண் உடல் மீது இப்படி ஒரு அத்துமீறலை செய்யலாம், பெண்களை இவ்வளவு கூட்டு பாலியல் செய்து கொண்டு இருக்கலாம், இது இன்பம் தூக்கின்ற வேலை என்று அவர்கள் வந்து மாறுகிறார்கள் என்பதை வந்து நம்ம ரொம்ப சீரியஸாக பார்க்கணும். இது ரொம்ப ஒரு மிக மோசமான ரொம்ப சீரியஸாக சமூகத்தில் உள்ள எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு பிரச்சனையை நான் பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். ஒரு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமூகத்தில் இப்போ தான் பெண்கள் படிக்க வராங்க, கல்லூரிக்கு போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழலில் இப்படி ஒரு அத்துமீறல் நடப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இங்கே இருக்கிறது என்று சொன்னால், இது வந்து ஒரு பக்கம் வந்து அரசாங்கம் என்பது இந்த சிந்தனைகளை, இந்த சமூக அநியாயத்தை, இந்த அநீதியை தடுப்பதற்கான ஒரு 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 பிரச்சனை எடுக்கணும். 2வது, நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய குழந்தைகளுக்கு பெண் உடல் சார்ந்த ஒன்று, அதனுடைய டிக்னிட்டி சார்ந்த ஒன்று, அதனுடைய கண்ணியத்தை எப்படி பாதுகாப்பது, பெண்ணை எப்படி பழகுவது, பெண்ணை எப்படி தோழியாக பார்ப்பது,
இந்த பாலியல் இச்சை என்பதை பற்றின ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை நாம் ஒரு பேச வேண்டும், பாதிக்க வேண்டும். மிக முக்கியமான ஒரு ரொம்ப மோசமான ஒரு சூழலை நான் பார்க்குறேன். இது எப்படிப்பட்ட ஒரு கேங்கா 2 வருடம் இதை கொண்டாடி தீர்த்த ஒரு மனநிலை, இது எவ்வளவு மோசமானதாக இருக்குது. இது எப்படி இந்த சமூகத்தில் நம்ம தப்பித்து போய்விடுவோம், அது எந்த கட்சியாக இருக்கட்டும், எந்த ஆட்சியாக இருக்கட்டும், நம்மை அது காப்பாற்றி விடும் என்கிற மனநிலை என்பது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது, மிக முக்கியமானது. இன்று சட்டங்கள் என்பது மிக கடுமையாக இருக்கிறது. இந்த பாதிக்கப்பட்ட பெண், பாதிக்கப்பட்டவர்கள் என்பவர்கள் தாங்கள் பாதிக்கப்பட்டோம் என்று சொன்னாலே அதுவே மிகப்பெரிய சாட்சி என்ற அளவிலே சட்டங்கள் மாற்றப்பட்டு இருக்கின்றதை நாம் பார்க்கிறோம். இது சிபிஐ நடத்தாமல் தமிழக காவல்துறையே இந்த வழக்கை நடத்தி இருந்தாலும் இந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை நிச்சயம் கிடைக்கும். அதில் ஒன்றும் மாற்று கருத்தில் நீதிமன்றங்கள் ரொம்ப சென்சிட்டிவோட, ரொம்ப அக்கறையோடு இது போன்ற வழக்குகளை அது ரொம்ப சீரியஸாக பார்க்குது. கோர்ட்டு இங்கே சாதாரணமாலும் அதை எவார்ட் ஆகி ஒரு சாட்சியம் பிறல் சாட்சி ஆகிவிட்டால் கூட அந்த வழக்குகள் தண்டனை தருகின்ற அளவுக்கு நீதிமன்றங்கள் ரொம்ப சீரியஸாக இருக்குது. எனவே ஒரு சமூக ரீதியாக நாம் ஒரு வாதங்களை செய்ய வேண்டும். இளைஞர்களுக்கு நல்வழி காட்டுகின்ற ஒரு வேலை என்பது சமூகத்தின் வேலையாகவும் இருக்கிறது, குடும்பத்தின் வேலையாகவும் இருக்கிறது. இளைஞர்களுக்கு நாம் இதை ஒரு பாடம் கற்பிக்க வேண்டிய விஷயம் இருக்கிறது. இந்த வழிதவறி போய் இந்த கொடுமைக்கு வழிதவறி போய் குற்றவாளியாக நிற்கின்ற இவர்களை ஒரு முன்னுதாரணமாக வைத்துக்கொண்டு இந்த இளைஞர்கள் நாம் இந்த சமூகத்தில் நல்ல இளைஞர்களாக எப்படி இருக்க வேண்டும், பெண்களுக்கு பாதுகாப்பு தருவர்களாக எப்படி இருக்க வேண்டும், ஒரு சமூகத்தை எப்படி அறவழியில் நியாயமாக நடக்க வேண்டும் என்ற கல்வியை கற்பதற்கான ஒரு படிப்பினை இந்த தீர்ப்பு என்று நான் பார்க்கிறேன். ஏதோ ஒரு வகையில் இந்த இளைஞர்களை ஏதோ ஒரு வகையில் சமூகமோ குடும்பமோ ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு புள்ளியில் தடுத்திருந்தார்கள் என்று சொன்னால் இவர்கள் இன்று ஆயுள் தண்டனை கைதியாக நிற்க வேண்டிய அவசியமோ, ஒரு பெண்ணை கொடுமை செய்து குற்றவாளியாக நிற்க வேண்டிய அவசியமோ இருந்திருக்காது. ஆனால் இதை தடுக்கின்ற பொறுப்பு என்பது குடும்பத்திற்கும் இருக்கிறது, சமூகத்திற்கும் இருக்கிறது, அரசியல் கட்சிகளுக்கும் இருக்கிறது, காவல்துறைக்கும் இருக்கிறது, நீதித்துறைக்கும் இருக்கிறது. இதெல்லாமே சேர்ந்த ஒன்று. எனவே இந்த கூட்டு பொறுப்போடு நாம் இந்த பிரச்சனைகளை அணுக வேண்டும். பாலியல் குற்றங்கள் என்பது சமூகத்தில் அனுமதிக்க முடியாத, பொறுத்து கொள்ள முடியாத ஒரு குற்றம். அது ஒரு பெண்ணின் உடலை அப்படி அத்துமீறுவதற்கான உரிமை என்பது இந்த சமூகத்தில் யாருக்கும் கிடையாது. ரொம்பவே முக்கியமானது. அது ரொம்ப கொடூரமான குற்றம். இந்த புரிதலை, இந்த கல்வியை நாம் நாள்தோறும் சமூகத்திற்கு சொல்வது என்பதுதான் இந்த குற்றங்களை தடுப்பதற்கு ஒன்றாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். நாள்தோறும் சொல்றதுல நல்லொழுக்க கல்வியும் முன்னாடிலாம் இருந்துச்சு 30 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு வேல்யூ எஜுகேஷன் ஒரு பீரியட் இருக்கும், ஒரு நாளைக்கு அல்லது வாரத்துக்கு 2 பீரியட் இருக்கும். அதை மாநில அரசு எந்த அரசாக இருந்தாலும் நடைமுறைப்படுத்தணும். செக்ஸ் எஜுகேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் தி இந்த மாதிரி மிஸ் ஆக்டிவிட்டீஸ். நன்றி. எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.